நீதிமொழிகள் 29:18. Proverbs 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். Where there is no vision, the people perish, but he that keepeth the law, happy is he. ஆனால் ஆங்கிலத்தில் வித்தியாசமா இருக்கிறது. In English it is different. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there isn't any vision, the people perish. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் என்றல்ல, சந்தோஷமான மனிதன், மகிழ்ச்சியாக மனிதன். So he that keepeth the law is not blessed, but it's mentioned here as. நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை நான் எழுதி இருந்தால், I believe if I would have written this word, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், where there is no prophecy, தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள் அல்லது தீர்க்க தரிசனம் உடையவர்கள் பாக்கியவான்கள் என்று நான் எழுதியிருப்பேன். where there is no prophecy, people perish. Where there is prophecy, ஆனால் people are சாலமோன் blessed. எழுதுகிற வேளையிலே, But while Solomon writes, தீர்க்கமான தரிசனம் உள்ளவர்கள் சீர்கெட்டு போக மாட்டார்கள். those who have the vision of the prophecy, they will not perish. ஒருவன் வாழ்க்கையிலே சீர்கெடாமல் சீராய் வாழ வேண்டுமானால் அவனுக்கு தேவை தீர்க்கமான தரிசனம். If one has to lead a proper life, he needs a vision of the prophecy. இந்த தரிசனத்தை ஒருவன் பெற்றுக்கொள்வது எப்படி? How would this person receive the vision? அவன் பாக்கியவான் என்று இருக்கிறார். He is blessed. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், We, the children of God, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, in our personal life, நம்முடைய குடும்பத்திலே, in our family, நம்முடைய ஊழியத்திலே and even in our ministry, சீர்கேடுகள் உள்ளே வராமல் இருக்க வேண்டுமானால், that evil may not come, that நம்முடைய destruction may வாழ்க்கை not come. கடைசி வரைக்கும் சீராய் நடக்க வேண்டுமானால், If we have to lead a proper life, நம்முடைய அறிவல்ல, not a knowledge, நம்முடைய அனுபவம் அல்ல, not our experience, நமக்கு ஒரு தரிசனம் தேவை. we need a vision. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த வசனத்தை ஆண்டு தந்த பொழுது When the Lord gave me this verse, நான் இதை யோசித்துக் கொண்ட வேளையிலே, and when I consider 2 பேதுரு 1 அதிகாரம், 2 Peter 1st chapter, 2 பேதுரு 1 அதிகாரம் 2 Peter 1st chapter, 19 வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், 19th verse, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. we have also a more sure word of prophecy. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். Whereunto ye dwell, that ye take heed as unto a light that shineth in a dark place. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுள்ள போன பொருளாய் உடையது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. Knowing this first, that no prophecy of the scripture is of any private interpretation. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. For the prophecy came not in old time by the will of man. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். But holy men of God speak as they were moved by the Holy Ghost. இங்கே பேதுரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், வேர்ட். Here the prophecy means the prophetical words. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் என்ன செய்கிறது என்று கேட்டால், What about the prophetical words? இருளுள்ள ஸ்தலத்திலே அது பிரகாசிக்கிறது. It enlightens the darkness. இருளிலே நடக்கிற மனிதர்கள் Men who walk in தங்கள் dark, வாழ்க்கையிலே விடிவெள்ளியை காண்கிற வரைக்கும், up to the time they see அல்லது the light, பகல் வேளையை காணும் வரைக்கும், up to the time they see the day, அவங்க நடக்கிறது இருள்ல நடக்கிறாங்க. they are walking in darkness, வாழ்க்கை எல்லாம் and இருளாகிறது. their life is in darkness. எந்த பாதையுமே தெரியல. They are not able to see the ஆனா path. அவங்களுக்கு நன்றாய் தெரிகிறது, They know pretty well தனக்கு ஒரு விடிவு காலம் வரும். a dawning would come into இந்த their life. ராக்காலம் மறைந்து தனக்கு ஒரு விடிவு காலம் வரும். That night would go and a dawn தன்னுடைய would come. வாழ்க்கையிலே ஒரு விடிவெள்ளி உதிக்கும் So a light would shine in the life. என்று நம்புகிறவர்கள் Those who believe, சுயபலத்தை நம்பாமல், they not be சுய அறிவை நம்பாமல், on their own தீர்க்க தரிசனமான வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
So prophetical words are given unto such people. அந்த வார்த்தையை அவன் கவனிப்பானால் When he would consider these words, எதுவரை கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா what time he has to consider? இருள் நீங்கி வெளிச்சம் வருகிற வரைக்கும் அதை கவனிக்கணும். To the time the darkness would depart and the light would enter in. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நான் எல்லா தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். I believe in all humility. ஒரு இருள் என்று சொல்லுகிற இடம்தான் ஒழுங்கீனமான இடங்கள். A place where there is darkness is a place which is not in order. நீங்கள் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். If you read Genesis, முதலாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனம், first chapter, second verse. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. And the earth was without form and void. வேதம் சொல்லுகிறது இருள் அங்கே இருந்தது. The word of God says darkness was ஏன் upon it. பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு? Why the earth was without ஏன் form? பூமி வெறுமையா இருந்தது? Why was it void? அங்க வேதம் சொல்லுகிறது The word of God says இருள் இருந்தது. the darkness prevailed. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, Something is amazing. தேவனுடைய ஆவியானவர் அங்க அசைவாடி கொண்டிருந்தாலும் Even though the Spirit of God was moving upon the water, ஜலத்தின் மேல் ஆவியான் அசைவாடி the கொண்டிருந்தாலும் Spirit of God was moving upon the water. ஆழத்திலே இருள் இருந்தபடியினாலே Since there was darkness indeed, எல்லாம் ஒழுங்கின்மை, everything was without form எல்லாம் வெறுமை. and everything was without அப்ப void. ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் காரணம் The என்னவென்றால் reason for being formless and void, டார்க்னஸ், இருள். because darkness was prevailing. ஆகையினாலதான் தேவன் முதலாவது சொன்ன வார்த்தை For God, வெளிச்சம் உண்டாக கடவது. first word that God said, let there be light. இந்த ஒழுங்கினத்தை நீக்க வேண்டுமானால், To remove the இந்த form, வெறுமையை நீக்க to வேண்டுமானால், remove this void, இது நல்லது என்று காணப்பட to வேண்டுமானால், know what is good, இங்கே செழுமை உண்டாக வேண்டுமானால், to be prosperous. முதலாவது தேவை வெளிச்சம். First, light is required. இங்க பேதுரு எழுதினார், Here Peter writes about தீர்க்க light. தரிசனமான வெளிச்சமான வார்த்தை. The prophetical word that is the light. நம்முடைய வாழ்க்கையில வல்ல இருளுகள், The darkness that comes in our நம்முடைய life. வாழ்க்கையில வருகிற ஒழுங்கினங்கள், The formlessness நம்முடைய that comes in வாழ்க்கையில our உள்ள life. வெறுமைகள், The void that comes in our நம்முடைய life. வாழ்க்கையில வர்ற இருள் சூழ்ந்த வேளைகள், The dark time that comes in our இவைகளை life. எல்லாம் நீக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிறது To remove all this, வசனம் அல்ல, not the word of God. தீர்க்க தரிசனமான வசனங்கள். It's the prophetical word that is kept to இன்றைக்கு remove the darkness. இருள் நீங்க To வேண்டுமானால், remove the darkness, விடிவெள்ளி உதிக்க வேண்டுமானால், that light may shine. வசனம் எப்படிப்பட்ட வசனமாய் வரணும்னு கேட்டீங்கன்னா, What sort of word has got to come? தீர்க்கமான தரிசனம் உள்ள வசனங்கள். The vision of prophecy has got to come. இது ஒரு விதமா சொல்வேன், In ஆனால் other words, வசனம் அறிவை உண்டாக்க கூடாது, வசனம் தரிசனத்தை உண்டாக்க வேண்டும். the word should not bring about a knowledge, it should bring about a vision in you. இன்றைக்கு அநேகருக்கு வேதத்தை பற்றி உள்ள அறிவு இருக்கிறது. Many have the knowledge of the scriptures. வேதத்தை அவ்வளவு அழகாய் பிரசங்கிக்கிறார்கள். So beautifully they are able to give sermon on the பட் நோ word of God. விஷன். They don't have a vision. வசனம் விஷனை கொண்டு வரல, தரிசனத்தை கொண்டு வரல. Word has got to bring the vision. நீங்கள் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் In 1 Samuel 3rd chapter, முதலாம் வசனம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா, என்ன வசனம்? and the word of the Lord was precious. கர்த்தருடைய வசனம் அபூர்வமா The இருந்தது. word of the Lord was precious in those days. பிரத்யட்சமான தரிசனம் ஏன் இல்ல? There was no open vision. தரிசனம் ஏன் இல்லைன்னா, Why they lacked vision? அங்க வசனம் இல்லைன்னு சொல்லல. Not that the word of God was not there. யூத வழக்கத்தின்படி According to the ஒவ்வொரு Jewish, ஓய்வு நாளிலும் இந்த புஸ்தகத்தை வாசிப்பார்கள். on Sabbath day they read the scriptures. நீங்கள் இந்த வேத ஒழுங்கை பார்ப்பீர்களானால், If you see the orderliness, யூதர்கள் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த வேத வசனத்தை வாசிப்பார்கள். on every Sabbath day they used to read the word of இதை God. விளக்கி காட்டுவதற்கு ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். They were priests to explain the word of God. இதை சொல்வதற்கு வேத பாரகர்கள், வேத பண்டிதர்கள், பரிசேயர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் இந்த வேதத்தை விளக்கி காட்டினார்கள். They were Pharisees and scribes who used to explain the word of God. வசனம் இல்லாம போச்சுன்னு சொல்லல, Not that they lacked the word of God. இல்லாமல் போனது God's word.
What lacked was the word of God. தேவனுடைய வசனம் இல்ல. The word of God was not there. தேவனுடைய வசனம் இல்லாதனால Since they lacked the word of என்ன God, இல்லன்னா தரிசனம் இல்ல. they had no vision. தரிசனம் இல்லாதனால Since they had no vision, நடந்தது என்னன்னு you know கேட்டீங்கன்னா what happened? ஆசாரியனுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாயிருந்தார்கள். The children of the priest were the children of Belial. பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வாசல்ல விபச்சாரம் நடந்தது. Adultery went on, or even at the gates of the temple. காணிக்கைகளை ஜனங்கள் அற்பமாய் எண்ணினார்கள். And the people despised the offering. அதை அருவருத்தார்கள். There was abomination. கடைசில முடிவு என்ன முடிஞ்சது? You know what was the end thereof? மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிடுச்சு. The glory of God departed from Israel. மகிமை விலகி போறதுக்கு முன்னாலே Before the glory of God நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, you know what happened? God's word இல்ல. There wasn't the word of God. தேவனுடைய வார்த்தை இல்ல. The word of God lacked. தேவ தரிசனமும் இல்ல. They never had a vision of God. சபைக்குள்ள அத்தனை ஒழுங்கீனம் வந்தது. There was disorderliness. சபைக்குள்ள அருவருப்பு வந்தது. There was abomination. பரிசுத்த குலைச்சல் வந்தன. There was everything went against holiness. தேவனுடைய இதுவரைக்கும் தேவன் தங்கி இருந்த அந்த மகிமை சபையை விட்டு வெளியே The போயிடுச்சு. glory of God that was there in the temple departed from the temple. இஸ்ரவேலை விட்டு மகிமை வெளியே போயிடுச்சு. So the glory departed from Israel. பின்னுள்ள சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், Or if you read the latter incidents, மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். it's a painful story. ஆசாரியனுடைய பிள்ளைகள் வாலிபத்திலே சாகிறார்கள். The children of the priest died even while they were young. வெட்டி பிரஜாதியாரால் பிடிக்கப்படுகிறது. And the ark was held by the adversary. பிரஜாதிகள் வெற்றி கொள்ளுகிறார்கள். And the enemies were able to win. தேவன் அவளை கைவிட்டார். God forsook them. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா, You know the reason behind it? வசனமும் இல்ல, Not the word of God. தரிசனமும் இல்ல. They never had a vision of God. நான் சொல்லுவேன், I would say இன்னைக்கு ரெண்டும் சபைக்கு தேவை. all these two are needed in the தனி church. மனிதனுக்கு தேவை. It's needed in a ஒரு man's life. சபைக்குள்ளே சீர்கேடு வராமல் இருக்க வேண்டுமானால் That disorderliness may not come in the church. வசனமும் தரிசனமும் தேவை. The word of God and the vision of God is needed. இன்னொரு விதமா சொல்வேன், In other words, தீர்க்கமான தரிசனத்துக்கு நடத்துகிற வசனங்கள் தேவை. you need a word that would lead to a prophetical vision. நீங்கள் கேட்கிற வசனம் The word that you hear, உங்களை அறிவுள்ளவர்களாக மாற்றக்கூடாது. it should not make you knowledgeable. உங்களை தரிசனம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். It should make you having the vision. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே பிறப்பார் என்று சொல்லி 700 ஆண்டுகளாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. 700 years it was prophesied that the Lord Jesus Christ would come to this world. ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. There was an expectation. மேசியா பிறக்க போகிறார். Messiah would be born. திடீரென்று ஒரு அரண்மனைக்குள்ளே சில சாஸ்திரிகள் வந்தார்கள். All of a sudden wise men came to the royal யூதருக்கு chamber. ராஜா எங்கே? Where is the king of the Jews? எங்கே பிறந்திருக்கிறார்? Where is he born? அரண்மனைக்குள்ள ஒரே பெரிய கலக்கம். There was confusion in the ராஜா palace. உடனே வேதபாரகரை கூப்பிட்டான். The king called the scribes. இவங்க என்னமா கேக்குறாங்க? They are asking something. எங்கே பிறப்பார்? Where would he be born? உடனே சொல்றாங்க, Immediately they say பெத்லகேமிலே பிறப்பார். he would be born in Bethlehem. அதற்கு தீர்க்க தரிசனமான வசனத்தையும் சொன்னார்கள். They spoke about the prophetical words. கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. The word of God is there. வசனத்தை அவர்கள் அறிந்தார்கள். They knew the word of God. பட் அந்த வசனம் உண்டாக்க வேண்டிய தரிசனத்தை உண்டாக்கல. They never had a vision regarding the word of God. அவங்க இயேசு தரிசிக்கல. They never saw Jesus. இயேசு பிறப்பார் என்று தெரியும். They knew that Jesus would be இயேசு born. வருவார் என்று தெரியும். They knew that Jesus would come to this world. இயேசு மரித்தார் என்று தெரியும். They knew that Jesus would die. கிறிஸ்தவர்களுக்கு அத்தனை வசனமும் தெரியும். They knew all the words. பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு எல்லா வசனமும் தெரியும். The Pentecostal generation know the word of God. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். Knowledge will bring about pride. பட் தரிசனம் சீர்கேடுகளை விலக்கும். Vision will take away disorderliness. இன்னைக்கு நாம் வேத அறிவாளிகளா இருக்க கூடாது.
We should not be knowledgeable regarding the எனக்கு word of எத்தனை God. வசனம் தெரியும், I know all these words. எனக்கு எவ்வளவு மனப்பாடமா தெரியுமா, I can recite them by எவ்வளவு heart. வசனத்தை நான் படிச்சு வச்சிருக்கேன். I have read all these verses. அந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் இங்கே தேவையில்லை. So that is not needed here. நாம் பெற்ற வசனம் நம்ம தரிசன நேராய் நடத்தணும். The word that we have received should lead us to the vision of God. தேவ சமூகத்திலே நான் யோசித்த பொழுது, When I thought, pondered ஒரு over தனி it, மனிதன், an ஒரு individual குடும்பம், man, a family, ஒரு சபை, a church, மூன்று விதமான விஷன், three kinds தரிசனம், of vision. Three kinds of vision. 3 விஷன்ஸ், Three visions. மூன்று தரிசனம் உடையவனாய் இருக்க வேண்டும். We should have the 3 visions. முதலாவது, First, நம்முடைய ஆண்டவராய் இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்பது அறிவல்ல, விஷன். our Lord Jesus Christ died on the cross. It's not the knowledge. We need the vision of it. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் Galatians 3rd chapter, 1ஆம் வசனம் பாருங்க. first verse. புத்தி இல்லாத கலாத்தியரே, இப்ப எப்படி கூப்பிடுறாரு? Oh foolish Galatians. கலாத்தியர் என்னெல்லாம் போயிட்டாங்க? What happened to these Galatians? ஆ? நம்ம தமிழ்ல நம்ம லாங்குவேஜ் சொன்னா, முட்டாள் கலாத்தியரே. So that's how it's spoken in Tamil. They are foolish or stupid. பைபிள் ரொம்ப டீசெண்டா இருக்குல்ல. The word of God, decent words are given. நம்ம டீசென்ட் பேச மாட்டோமே. We will not use those words. நம்ம என்ன சொல்லுவோம்? முட்டாளே. You stupid. அவர் சொல்றாரு, முட்டாள் கலாத்திய சபையாரே, Says so, foolish Galatians. நீங்க எப்படி முட்டாள் ஆனீங்க? How you become stupid? ஒரு காலத்துல Once உங்க கண்ணுக்கு முன்னால ஒரு தரிசனம் இருந்துச்சு. you had a vision before your eyes. என்ன தரிசனம்? What was that vision? இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. You had an express vision that Jesus was crucified on the cross. கலாத்திய சபையாருக்கு ஒரு விஷன் இருந்துச்சுங்க. The church of Galatians, they இயேசு had a vision. சிலுவையில் அறையப்பட்டார் என்பது அறிவல்ல. It was not the knowledge that Jesus was இயேசு crucified. சிலுவையில் அறையப்பட்டார்ங்கிறது வெளிப்படுத்தல், ரெவலேஷன். They had a revelation that Jesus was crucified on இந்த the cross. கிறிஸ்தவ உலகத்துக்கு இயேசு மரித்தார் என்பது அறிவு. The Christian world that knew that Jesus died is the knowledge. ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளையை கேட்டு பாருங்க, You ask a Sunday school, இயேசு எனக்காக மரித்தார். Jesus died for me. எல்லாரும் நம்ம இயேசு மரிச்சார், இயேசு எனக்கு மரிச்சார் நல்லது. We all claim that Jesus died is good. ஆனா இவங்களுக்கு மரித்தார் என்பது அறிவல்ல. It's not the knowledge that he died for us. இவங்களுக்கு ஒரு ரெவலேஷன், வெளிப்படுத்தல். So they need a revelation. இந்த வெளிப்படுத்தலை பெற்ற போது இவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, You know when they received the revelation how they were. 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், Galatians 4th chapter, 14 15 வாசி பாருங்க. 14 and அப்படி 15. இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். 13ஆம் வசனத்திலே, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். You know how through infirmity of the flesh I preached the gospel unto you the first. கலாத்திய நாட்டுக்கு நான் வந்தபோது எப்படி வந்தேன்? How did I come to the land of Galatians? நல்ல பலமுள்ளவனா, Whether I was very strong, அற்புதம் செய்கிறவனா, whether I was performing, மரித்தோரை எழுப்புகிறவனா, whether I was standing against all. பெரிய அற்புத கூட்டம் நடத்திட்டு வரல. I never performed any miracles or anything. முதலாவது உங்க ஊருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க வந்தபோது When I came to preach the gospel first, நானே பலவீனனா வந்தேன். I was infirm in the flesh. என்னால எந்த அற்புதம் நடக்கல, No miracle came out through எந்த me. வல்லமையான காரியம் நடக்கல. No powerful work was நான் manifested. முதலாவது உங்களுக்கு அறிவிச்ச போது First when I preached to you, நீங்க என்னை எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா, how did you acknowledge it? தேவதூதனை போல, Even as an angel of God, இயேசுவை போல ஏற்றுக்கொண்டீங்க. even as Jesus you accepted. அன்றைக்கு உங்களுக்கு இருந்த ஆனந்த பாக்கியம் எவ்வளவு தெரியுமா? That day how was your blessed உங்களுக்கு privilege? இருந்த மகிழ்ச்சி எவ்வளவு தெரியுமா? What about the gladness you had? உங்களுக்கு இருந்த சந்தோஷம் எவ்வளவு தெரியுமா? What about the joy you had? அன்றைக்கு உங்க கண்ணை பிடுங்கி கொடுக்கணும்னா கொடுத்திருப்பீங்க.
So even if you were to pluck the eyes, பிடுங்கி you would have plucked it for me. ஆனா இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா Today what happened? என்னை தேவனை போல ஏற்றுக்கிட்டவங்க, Those who accepted என்னை me as தேவ God, தூதனை போல those who ஏற்றுக்கொண்டவங்க, acknowledged me as angel of இன்றைக்கு God, நான் யாரா மாறிட்டேன்னு சொன்னா what have I become? உங்களுக்கு நான் சத்துருவாக மாறி I போனேன். have become an adversary to you all. ஏன் சத்துருவா மாறி போனேன்? Why? நான் சத்தியத்தை சொன்னேன். Because I exposed the truth. அன்றைக்கு சத்தியத்தை சொன்ன போது That day when I spoke the truth, நீங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீங்க, you accepted it. நீங்க சத்தியத்தை நேசிச்சீங்க, You loved the truth. சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சீங்க. You obeyed the truth. வேதம் சொல்லுகிறது, Where God புத்தி இல்லாத கலாத்தியரே, Oh foolish Galatians, நீங்கள் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக that you should not obey உங்களை the truth. மயக்கினவன் யார்? மயக்கினவன் யார்? Who have bewitched you? இப்ப ஒரு மயக்கம் உண்டாயிடுச்சு. So now they have been bewitched. முன்னால தரிசனம் இருந்துச்சு, Early they had a இப்ப vision. மயக்கம் வந்துடுச்சு. Now they have fainted. அன்றைக்கு நீங்க என்ன செய்தீங்க? What did you do then? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. Gladly you accepted the word of God. இயேசுநாதரே வந்துட்ட மாதிரி, Even as Jesus Christ had come. தேவ தூதனே வந்துட்ட மாதிரி, Even as the angel of the God has come. நீங்க அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன? The reason you accepted the word of God, அற்புதமா? was it a miracle? அடையாளமா? Was it any sign? நான் ரொம்ப ஞானமா பிரசங்கிச்சானா? Is it because I preached நான் wisely? வல்லமையா பிரசங்கம் பண்ணேனா? Or did I speak powerfully? நான் பலவீனமா வந்தேன். I was infirm in the flesh. ஆனா நீங்க சத்தியத்தை ஏற்றீங்க. Yet you accepted the truth. நீங்க சந்தோஷமா கண்ணப்படி எங்க கொடுத்தீங்க. Joyfully you were able to pluck your eyes from me. உங்களுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. Your life changed. உங்க வாழ்க்கை ஒரு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாறிடுச்சு. Your life became a joyous life. ஆனா சாத்தான் இப்ப என்னத்தை எடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா, What Satan has removed from you, தரிசனத்தை எடுத்துட்டான். he has removed the vision from அந்த you. சிலுவையை பற்றி உள்ள தரிசனம் இப்ப போயிடுச்சு. The vision regarding the cross has அந்த departed. வெளிச்சம் போன உடனே When the light has gone, சத்தியத்தை சொல்லுகிற நான் உங்களுக்கு யாரா மாறிட்டேன்னு சொன்னா, me who exposes the truth, what have I become? சத்துருவா மாறி. I become your enemy. அப்ப நான் சொல்லுவேன், I would say now, வேத வசனம் அல்லது சத்தியம் the word of God or the உங்களுக்கும் truth, எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணுமானா, if it ought to give you joy to you and me, நம்முடைய ஆனந்த பாக்கியத்துக்கு நேராய் நம்மை நடத்தணுமானா, if it should lead us to the blessed privilege, வசனம் நமக்கு ஒரு தரிசனத்தை உண்டாகும். word of God has got to bring about a vision. நல்லா கவனிங்க, Consider நான் me. சொல்றது கவனிங்க. Please consider me. இந்த சிலுவை என்று சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஏசு சிலுவையில மரித்தார், இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவர் மாட்டுக்கோட்டையில பிறந்தார், ஏசு சிலுவையில மரிச்சார். இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சு எல்லா சிலுவை எல்லாம் போட்டுருக்கோம். மாட்டுக்கோட்டையெல்லாம் ரெடி ஆச்சுன்னு நினைக்கிறேன் உங்க வீட்டுல. Christians சரி, know pretty இதெல்லாம் well that Jesus died on the cross. He would be born in a manger. That too you know. நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 Corinthians 2nd chapter. தயவு செய்து 2ஆம் வசனம் பாருங்க. Second 1 verse. கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே கொரிந்து சபையார் கழுத வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். Save Jesus Christ was crucified, I determined not to know anything among you. கொரிந்து சபைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறான். The church of Corinthians took a decision. எந்த இயேசு அறிவிக்கணும்? Which Jesus you have to preach? வரப்போகிற ராஜா, ஆட்டுக்குட்டி, The king that is to மீட்பர், come, the ரட்சகர், இதெல்லாம் தெரிய the வேண்டியதில்லை. Redeemer or the Savior. எந்த இயேசுவை நான் அறிவிக்கணும் தீர்மானிச்சேன்னா, What did they determine? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி Save Jesus who was crucified on வேறு the cross. ஒன்றையும் நான் அறியாதிருக்க தீர்மானித்தேன். I determined not to know anything. நல்லா கவனிங்க, Consider me. ஏன் அவர் அதை சொன்னார்? Why did he say so? நீங்கள் அதே கொரிந்தியர் நிருபத்தை வாசித்தீங்கன்னா If you read in 1ஆம் அதிகாரம் 1st chapter, 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை யாருக்கு பிரசங்கிக்கிறோம்? to whom do we preach Christ யாருக்கு crucified? பிரசங்கிக்கிறோம்? To whom do we preach? அடையாளத்தை தேடுறவங்களுக்கு, Those who seek a sign, ஞானத்தை தேடுறவங்களுக்கு. those who seek knowledge. நாங்க என்ன பிரசங்கிக்கிறோம் கேட்டீங்கன்னா, What do we do? ஞானமுள்ள இயேசுவையோ
அற்புதம் செய்கிற இயேசுவையோ நாங்க பிரசங்கிக்கல. We never preached. எங்கள் இயேசு உனக்கு ஞானம் தருவார், Jesus would give us knowledge. இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், Jesus would perform இயேசு miracles. உன்னை விடுதலையாக்குவார், Jesus would இயேசு deliver உன்னை you. உயர்த்துவார், Jesus would இயேசு exalt உன்னை you. வாழ வைப்பார். Jesus would make அந்த you இயேசுவை prosper. நான் பிரசங்கிக்கல. I never came to preach that Jesus. யாருக்கு பிரசங்கல்ல? Whom did he preach? அந்த கூட்டம் தேடிக்கிட்டு இருக்கு. That group. பிரசங்கம் கேட்கிற கூட்டம் என்ன தேடுதுன்னா, What about the group? இன்றைக்கு ஒரு அடையாளம் நடக்கணும், Was sign has got to be performed. இன்றைக்கு ஞானம் அடையணும். We have to attain knowledge. இவங்களுக்கு எதைத்தான் பிரசங்கம் பண்ணார்னா, What did he preach? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணினேன். So I preached about Jesus who was crucified on the cross. அதனால இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, You know what happened? என் பிரசங்கத்துக்கு முடிவு என்ன ஆச்சுன்னு What கேட்டீங்கன்னா, about the end of the message? நான் பிரசங்கத்தை கேட்ட உடனே When I heard the அவர் message, யூதருக்கு இடரல், a stumbling block to the Jews. அடையாளம் தேடினவனுக்கு என் பிரசங்கம் இடரல், Those who sought a sign, it was a stumbling block. ஞானத்தை தேடினவனுக்கு என் பிரசங்கம் பைத்தியம். Those who sought knowledge, my preaching was madness. பவுல் பிரசங்கம் முடிஞ்சு வெளியே போகும்போது, When Paul preached and came out, இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருந்துச்சு பிரதர்? how was the sermon, brother? ஐயோ சரியான அருவை. That's horrible. நாங்க ஞானம் தேடி வந்தோம், We came seeking for knowledge. இந்த பைத்தியக்கார பிரசங்க கொண்டு விட்டாங்க பிரதர். They brought this madman here. பேசுறதெல்லாம் பைத்தியமா இருக்கு. Whatever he spoke was madness. இன்றைக்கு ஏதாவது அற்புதம் நடக்கும், We thought a miracle would be இன்றைக்கு performed. ஏதாவது மிரக்கல் நடக்கும் Some miracle would be done. அப்படின்னு எதிர்பார்த்து வந்தா Great expectation we came. நாங்க எல்லாரும் இடறி போயிட்டோம் பிரதர். We are shattered because of பிரசங்கத்தை கேட்டு என்னாச்சா? what happened by hearing the message. ரட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்லைங்க. Never mind if you are not saved. ஐயா பவுலையா உங்க பிரசங்கம் கேட்டு என்னாச்சு? What happened hearing the message of Paul? என்ன சூப்பர் பிரச்சர் பாருங்க. இன்னைக்கு நாம கிரேட் அப்போஸ்தலர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த ஆள் பிரசங்கம் கேட்டு இடறியே போயிட்டான், கோயில விட்டே போயிட்டான். So hearing the message of Paul, they departed from the church. அந்த ஆள் பிரசங்கம் கேட்டு பைத்தியமே ஆயிட்டான். They became mad after hearing the message of Paul. அரை இவர் என்ன சொல்றாரு, Therefore he says, நீ பைத்தியம் ஆகுறியோ, whether you become mad, நீ கேலி பண்றியோ, whether you நீ mock it, ஏற்றுக்கொள்ற ஏற்றுக்கொள்ளல, whether you accept it or not, கடைசி வரைக்கும் நான் ஒரு பிரசங்கம் தான் பண்ண போறேன். to the last I'm going to preach. என்ன பிரசங்கம்னா, What is it? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி Apart from Jesus who was crucified on the cross, ஒன்றையும் உங்களுக்குள்ள அறிவிக்க மாட்டேன். I would not preach anything else. கடைசி வரை கலாத்திய சபையர் எவ்ரி சண்டே மெசேஜ், இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார் மரித்தார், இதான் மெசேஜ். So to the church of Galatians, he preached that Jesus was crucified on the cross on every Sabbath. இப்படியே நான் வாரம் பேசினா எத்தனை பேர் வருவீங்க? If I speak like this every week, how many of you would turn here? இப்பவே தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. வாரம் என்ன பிரசங்கம்? Every week, if this be the இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார். Jesus died on the cross for you. இயேசு. நான் Jesus. சொல்லுவேன், I said, அதே பவுல் எழுதினாரு. the same Paul wrote. இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க. There's another group. முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனம். First chapter 18th verse. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், For the preaching of the cross is to them that perish foolishness. ஆனால் Yet ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். but unto us which are saved, it is the power of God. நல்லா கவனிங்க. Consider, ஒரே பிரசங்கம், it's the only sermon. ஒரே பிரசங்க பொருள். So only subject. ஒருவனுக்கு பைத்தியம், For one it's madness, ஒருவனுக்கு இடரல், for one it is stumbling, இன்னொருவன் தேவ பலன். for other it is a power of God that comes. யார் தேவ பலனை பெறா? Who receives the power of God? ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தேவ பலன். Only those who are saved receive the power of God. அடையாளம் தேடுறவனுக்கு இடரல், So those who know not, for them it's a stumbling block. ஞானம் தேடுறவனுக்கு பைத்தியம். For those who seek knowledge, it's madness. ரட்சிப்பை அல்லது விடுதலை பெறுக விரும்புகிறவனுக்கு For those who receive deliverance, தேவ பலன். is this power of God. இங்க பவுல் எழுதினார், Here Paul writes, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதினார், ரட்சிக்கப்படுகிற நமக்கு. for those who are being saved. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கடிதம் எழுதினது பரிசுத்தமாக்கப்பட்ட கொரிந்து சபைக்கு. So this
epistle is written to the church of Corinthians. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட சபைக்கு. The church that is washed with the blood of Jesus. நீங்க நினைக்கிறீங்க ரட்சிக்கப்படுறதுன்னா ரட்சிக்கப்பட்டியானா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? நீ ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்ட. Whether you have been saved, you say you have been saved. கொரிந்து சபையா ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம் இல்ல, The church of Corinth was not only saved, சகல வரங்களால் நிறைஞ்சவங்க, they had all the gifts. சகல உபதேசத்தால் நிறைஞ்சவங்க. They were filled with the doctrines of God. பவுல் எழுதினார், Paul writes, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ நமக்கு அவருக்கும் சத்தம். unto us which are saved. ரட்சிப்பு ஒரே நாள் நிறைவேறது இல்ல. Salvation will not come in a single day. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் It's a process. ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். Every step you're being saved. இந்த ரட்சிப்பை எடுக்கிறதுக்கு என்ன ஒரு பலன் வேணும். What is the strength you need to இந்த accept விடுதலை வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு பலன் வேணும். to lead a life of deliverance? You need மனுஷ strength. பலத்தினால நடத்த முடியாது. You cannot do that through human strength. மனித பலத்தினால வெற்றி வாழ்க்கை நடத்த முடியாது. Through human strength, you cannot lead a victorious life. ஒழுங்கினங்களை ஒழுங்கா வாழ முடியாது. Those who lead a disorderly, orderly life cannot lead an என்னுடைய orderly life. பலத்தினால ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. Through my strength, I cannot preserve salvation. எனக்கு ஒரு தேவ பலன் தேவை. You need the strength of God. அந்த தேவ பலன் எங்கே இருந்து வருகிறது? Where would you receive the power of God? From cross. It's only from the cross. சிலுவை. Cross. இன்னைக்கு நிறைய பேர் சிலுவையை அறிஞ்சிருக்காங்க. Many know about the cross. சிலுவையை கழுத்திலே மாட்டி வச்சிருக்காங்க. They hang the cross or the rosary on the necks. ஆனா நோ விக்டோரியல் லைஃப். They are not able to really lead a victorious ஆனா life. இன்னைக்கு சிலுவை எங்க வரணும்னு கேட்டீங்கன்னா, You know where the cross has got to come? உங்களுடைய விஷன். That has got to come as a vision in your life. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். I would like to highlight ஏசாயா தீர்க்கதரிசியின் the புத்தகத்திலே book of Isaiah, 53ஆம் அதிகாரம். chapter 53. ஏசாயா 53ஆம் அதிகாரம். Isaiah 53, 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம் வாசிங்க. verses 2 and 3. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஆ. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம். அவருக்கு என்ன இல்ல? What he does not அழகு இல்ல. have, no form, அவருக்கு என்ன இல்ல? சௌந்தரியம் இல்ல. no comeliness. அவரை பார்க்கும் அவரை நாம் பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க நாம் ரூபம் அவரை அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அவருக்கு இல்லாதிருந்தது. There is no beauty that we should desire. நாம விரும்புகிற ரூபம் அவருக்கு இல்லாதனால Since he never had the form that we அவரை desire, அசட்டை பண்ணினோம், we despised him, அவரை புறக்கணிச்சோம், we rejected him. அவர் ரொம்ப துக்கம் நிறைஞ்சவரா பார்த்தோம், He was a man of sorrows. அவரை பாட அனுபவிக்கிறவரா பார்த்தோம், We saw him acquainted with நம்முடைய grief. முகங்களை மறைத்து கொண்டோம், We hid our faces. அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், So he was despised. அவரை நினைக்கவே இல்லை. We esteemed him not. ஏன் You know why? ஏன் நினைக்கல? Why you never esteemed ஏன் him? அவரை அசட்டை பண்ணினீங்க? Why you despised him? உங்களுக்கு முன்னால தான் எழும்பி வந்தார், He came before you. உங்களுக்கு முன்னால நிக்கிறார், He's standing before நீங்க you. முகத்தை மூடிக்கிட்டீங்க, You hid your face. அவரை அசட்டை பண்ணினீங்க, You despised him. அவரை எண்ணவே இல்லை. You never counted him. அந்த சிலுவையின் மேன்மையின் பலன் உங்களுக்கு வரவே இல்லை. You never had a glorious ஏன் vision of என்று the cross. கேட்டீங்கன்னா, You know why? அவர்ல ஒரு ரூபத்தை நீங்க எதிர்பார்த்தீங்க, You anticipated a form. அவர்ல ஒரு அழகை எதிர்பார்த்தீங்க. You thought of a beauty. சிலுவையிலே ரூபமோ அழகோ இல்லவே இல்லை. There isn't any beauty or form in the cross. ஆகையினால Therefore, என் முகத்தை மூடிக்கிட்டீங்க. you hid your faces. ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். I read a certain incident. ஒரு தகப்பனும் தாய் இருந்தார்கள். There was a mother and father, ஒரே ஒரு பையன், only son. நல்ல அழகான ஒரு பையன். He was a handsome man. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஆனால் தாயினுடைய முகம் ரொம்ப தீயினால் தீச்சது. The face of the mother was not good to look upon. ஒரு கண்ணு கூட இல்லை. She never had an eye. பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருந்தான். She appeared ugly. பையன் சின்னவனா இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. When the boy was small, there wasn't any problem. தன் தாயும் அவ்வளவு நேசிச்சான். He loved his mother exceedingly. ஆனால் பிள்ளை வளர்ந்தது. But the child grew up. வளர வளர As he started growing up, மம்மி said, "Mummy, என் கூட ஸ்கூலுக்கு வராதன்னு சொன்னான். please do not come along with me to school." சாப்பாடு போட்டு வச்சா, மம்மி
போட்டு வச்சுட்டு நீ போயிரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். So you just serve the meal and just depart. I would. எல்லாவற்றிலும் தன் தாயை அசட்டை பண்ணினான். He started despising his mother in all aspects. எல்லாத்தையும் அவன் அலட்சியம் பண்ணினான். He despised his mother. தாய் பொறுத்து பொறுத்து பார்த்தா The mother was bearing all. அவளால தாங்கவே முடியல. She was unable to bear this grief. ஒரு நாள் கேட்டாள், One day she asked him, மகனே, son, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? you know how much I love you? ஏன் எல்லாத்திலுமே நீ என்ன அலட்சியம் பண்ற? Why do you despise me in all என் aspects? முகத்தை கூட நீ பார்க்க விரும்பல. You do not desire to look at my face. அவன் கோபமா சொன்னானா, உன் மூஞ்சி என்ன பார்க்குற மாதிரியா இருக்கு? Angrily he said, look at your உன் face. மூஞ்சி என்ன பார்க்குற மாதிரியா இருக்கு? Can I look at your face? எங்க ஸ்கூலுக்கு வந்து பார். Come to our school. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மம்மி எல்லாம் என்ன அழகா இருக்காங்க, Look at the mothers of my friends. என்ன அழகா ஜோடிச்சிட்டு வர்றாங்க, So beautiful. They're என்ன decorated. பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. How beautiful அவங்க they are. முன்னால நீ அம்மான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. I'm ashamed to address you as mother. in front மூஞ்ச of them. பாரு, மூஞ்சி பார்க்குற மாதிரியா இருக்கிற. Look at your face. என்ன வந்து கேட்குற, ஏன் மூஞ்ச மறைச்சுக்கிட்டேன்னு? You ask me as to why you hide your face. நான் உன்னை வெறுக்கிறேன் மம்மி. I hate you, mother. நீ மற்ற மம்மி போல இல்ல மம்மி. You are not like other mothers. மற்ற மம்மி மாதிரி அழகா இல்ல மம்மி. You are not beautiful as other mothers. அந்த தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. That mother shed tears. மகனே, She said, son, சற்று நேரம் உட்கார். he seated for some moment. கடவுள் என்னை எப்படி படைச்சாருன்னு கேட்டீங்கன்னா, You know how God created me? உன் ஸ்கூல்ல வர்ற எல்லா மம்மியை காட்டிலும் அழகுள்ளவராக நான் படைக்கப்பட்டேன். God created me more beautiful than all the mothers who come to your school. என்னுடைய பெற்றோருக்கு நான் அழகான பெண் பிள்ளையாக நான் பிறந்தேன். I was a beautiful girl child to my parents. உங்க அப்பாவும் ரொம்ப அழகுள்ளவரா இருந்தார். And your father was very handsome. ரெண்டு பேரும் நாங்கள் திருமணம் செய்து நீ பிறந்தாய். Both of us married and you were born. நீயும் அழகுள்ள பிள்ளையாய் பிறந்தாய். And you were born as a beautiful child. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது Even when you were a child, நீ தொட்டில்ல படுத்திருந்தாய். while you were in a cradle, நான் ஒரு சின்ன வேலையாக வெளியே போனேன். I went for an urgent work outside. நான் திரும்பி பார்த்தால் வீடு பற்றி எரிகிறது. By the time I returned, the house was burning. என்னுடைய தாய் பாசம் என்னை அலற அடித்துக்கொண்டு ஓடி வர பண்ணினார். I cried with my motherly love. நான் ஓடி வந்தேன். I came running நான் to ஓடி வந்தேன். I came running. அலறி கொண்டு வந்தேன். I was என் crying. பிள்ளையை காப்பாத்துங்க, என் பிள்ளையை காப்பாத்துங்க. Save my child, save my child. நீ உள்ளே கிடந்து கதறினாய். You were crying in the cradle. அந்த நெருப்புக்கு நடுவில் நீ கதறினாய். You were there amidst that fire. நான் யாரையெல்லாமோ கூப்பிட்டேன். I called several people. யாருமே உதவி செய்யலடா. Nobody came and helped. எப்படியாயில் உன்னை காப்பாத்தணும். Somehow I had to save you. என்னுடைய அன்பு என்ன விடலடா. The motherly love never நான் spared me. என்ன நடக்கும்னு தெரியாம தீக்குள்ள பாஞ்சேன். Never knew what would happen. I jumped into the fire. உன்னை காப்பாத்திட்டேன். I saved you. ஆனா என் அழகை காப்பாற்ற முடியல. I was not able to save my beauty. என் கண்ணை காப்பாற்ற முடியல. I was not able to save my eye. நான் ஒத்த கண்ணியா மாறிட்டேன். I became one-eyed. என்னுடைய அழகு போயிடுச்சு. I lost my beauty. என் அழகு போன உடனே When I lost my beauty, என்னை நேசித்து உங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டார். even the father who loved me departed from me. நீ தனித்தவனானாய். You were alone. ஆனா என்னுடைய அன்பு நான் உன்னை வளர்க்கிறேன். But my love, I am able to bring you up. அந்த அருவருப்பான காட்சி எதனால தெரியுமாடா? You know why this awkward face? உன்னை இந்த பெரிய ஆபத்திலிருந்து நான் ரட்சித்தனாலடா. Because I delivered you from that great danger. உனக்காக. It's only for you. இந்த அழகற்ற நிலைமை உனக்காக. The form without beauty is only for you. உனக்காக. For your sake. அவன் காலிலே விழுந்து கதறினான். He fell at her feet. மம்மி, எஸ்கியூஸ் மீ. Mother, forgive என்னை me. மன்னித்துக்கொள். Forgive me, mother. இந்த காயம் யாருக்காக? What for these wounds? உலகத்துக்காக அல்ல, Not for the world. உனக்காக. It's only for you. உனக்காக. For you. உனக்கு ஒரு தரிசனம் தேவை. You need a சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க அல்ல. Not that இயேசு he- உனக்காக மரித்தார். Jesus died for you. இயேசு உனக்காக மரித்தார். Jesus died for you. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, What does God say? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். Verily he accepted our burden. மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். Verily he bore our sorrows. நம்முடைய மீறுதலில் காயப்பட்டார். For our sake நம்முடைய he was பலவீனங்களை wounded. ஏற்றுக்கொண்டார். He took all our, நம்முடைய நோய்களை சுமந்தார். he bore our sicknesses. நம்முடைய அல்ல, நீங்க என்னுடையதுன்னு வாசித்து பாருங்க. Not ours. ஏன் Read அந்த it. ஏன் அலங்கோலப்பட்டார்? Why?
நான் மீட்கப்படும்படி, that I may be redeemed, நான் சுகமாயிருக்கும்படி, that I may live நான் happily, சந்தோஷமாயிருக்கும்படி, that I may be நான் happy, சமாதானமாயிருக்கும்படி, that I may live in நான் peace, விடுதலை பெறும்படி. that I may receive என் the வாழ்க்கையில எது சம்பவிக்கலாம், deliverance. Anything can happen. எது in my life. சம்பவிக்கலாம், Anything can happen. எவைகள் என்னை மேற்கொள்ள வரலாம். Anything can come to துக்கமா, overcome, whether it be வியாதியா, whether it be பலவீனமா, sickness, whether it be பாடுகளா, weakness, whether it be suffering, பாவமா, whether it be sin, என்ன மேற்கொள்ள வந்தாலும் whatever may come. சிலுவை எனக்கு ஒரு தேவ பலன். The cross is the strength of God. For me. அங்கிருந்து நான் பலனை பெற்றுக் கொள்ளுகிறேன். There I receive the ஏன்? strength. You know why? அந்த சிலுவை எனக்கு பலனை கொடுக்கிறது. That cross has given me the strength. நீ எந்த இருளின் பாதையில கடக்கலாம், Whatever dark path, வியாதியின் பாதையா, whether it's a path of பலவீனத்தின் sickness, பாதையா, whether it's a path of எந்த weakness, பாதையா இருக்கலாம், whatever may be your அது path. தேவ பலனை சிலுவையிலே கொண்டு வருகிறது. The cross brings the strength of God. மரணம் யாருக்காக? Death for who? உனக்காக இல்ல, Not for you. எனக்காக. It's only for me. எனக்காக. For me. இயேசு இத்தனை பாடுகள் எதற்காகப்பட்டார்? Why did Jesus எனக்காக, suffer? It's எனக்காக. only for me. எனக்காக. It's only for me. இந்த ஒரு விஷன் ஒருவனுக்கு கிடைக்குமானால் If you would have this vision, நான் சொல்லுவேன், I would அவன் பலவீனமா இருக்க மாட்டான். you would not be weak. சிலுவை அவனை ஒரு தேவ பலன் உள்ளவனாய் மாற்றும். The cross would give him the strength of God. நீங்க யாரா இருக்கணும் தெரியுமா? What you should become? சொல்லுங்க. Tell me. தேவ பலன். You should have the strength of God. எனக்கு தேவ பலன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. வேதம் சொல்லுகிறது, The word of God says, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். என்னை உயிரோடு காத்தார். இப்போ வயசு என்ன? what is his age now? கர்த்தர் சொன்னபடியே என்ன செய்தாரா? Even as the Lord spoke, இஸ்ரவேல் மனாந்தர கர்த்தர் சொன்னபடியே எப்படி காத்தார்? how did he சாரி, preserve him? இப்ப சொல்ற ஆளு வயசு 85. The man who says so is 85 கர்த்தர் years. எப்ப பிராமிஸ் பண்ணார்னா 40 வயசுல. When did God promise him at 45? நீ தேச சுதந்திரிக்க பண்ணுவேன், I will deliver your land. 40 வயசுல பிராமிஸ் வாங்கினாரு. He received the promise at the age of 40. இப்ப வயசு என்ன? What is his age now? 85 வயசு யாரா இருக்கணும்? So, when he's 85, கிழவனா இருக்கணும். he ought to be an old man. 85 வயசுல கிழவனாக கம்பு ஊனி நடக்கணும். He needs a walking stick. ஆனா இவர் சொல்றாரு, கடவுள் என்ன உயிரோட காப்பாத்தினாரு. But God has kept me alive. அன்றைக்கு இருந்த பலன் எந்தைக்கு? The strength that I had then. எந்தைக்கு? When? 40 வயசுல எனக்கு இருந்துச்ச பலன், The strength that I had அதே then. பலன் The same strength. 85 வயசுல இருக்கு. I have the same strength at 85. 85 வயசுல என்ன பண்ணுவேன்? What will I do at யுத்தம் 85? பண்றதுக்கு பலன் இருக்கு. I have the strength to சண்டை wage war. போடுறதுக்கு பலன் இருக்கு. I have the strength to fight. ஜெயிக்கிறதுக்கு பலன் இருக்கு. I have the strength to conquer. எதிரிகளை அழிக்கிறதுக்கு பலன் இருக்கு. I have the strength to என்னுடைய destroy the வாக்குத்தத்த enemy. தேசத்தை சுதந்தரிக்க பலன் இருக்கு. I have the strength to inherit the promised நீங்க land. நினைச்சிட்டீங்களா நான் கிழவன் ஆயிட்டேன்னு? You think I become an இல்ல, old man? இல்ல. No, never. வயசை பார்த்தா நான் கிழவன். If you look at the age, I'm an old man. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா If you look at the word of God, நான் யுத்தம் பண்ணுகிற பலவான். I'm a warrior able to wage. பலவான். I'm 85 வயசுல எனக்கு பலன் இருக்கு. At the age of 85, I have the strength of God. இது என்ன பலன்? What is the strength? சாப்பாட்டு பலனா? Is it the strength of 85 வயசுல ஆட்டம் ஆடி போயிடுவான். So at 85, he would be எனக்கு shaken. தெரியும் பா சுந்தரையா I know about Pastor. வயசான காலத்துல எப்போதுமே அவர் கூட ஒரு ஊழியக்காரரை கூட்டு போவாரு. He used to take a work along. அந்த ஜெப வீட்டுல ஒரு 5-6 படி ஏறி தான் உள்ள வரணும். அத்தனை 6 படி நம்ம எனக்கு மறந்து 6 steps he used to get up. ஏறி வரணும். 6 அது ஏறி வர கூட வர்ற ஊழியக்காரரை கை கொடுப்பாரு. So the assistant worker used to hold his ஏய், hand. கையடி என்ன கடவுளே நினைச்சேன். He used to shake his hand off. Do you think that I am an old man? நாங்க சிரிப்போம். He used to laugh behind. இவருக்கு இந்த கடவுள் எது வரல. So he has not become old. இவருக்கு வயசு ஆனா கை கொடுக்க போனா கையடு என்ன கிழவன் நினைக்கிறேன். Do you think that I am old? Why do you hold my hand? Leave my hand. சாகிற வரைக்கும் மனுஷன் பலனோட செத்தார். To the end, up to the time he died. தன்னை வந்து பலவீனன் என்று ஒத்துக்கொள்ளவே இல்லைங்க. He never acknowledged that he was weak. அதனால தான் வேதம் சொல்லுது, The word of God says, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. let the weak say that he is strong. பலவீனன் என்ன சொல்லணும்?
the weak, what he ought to say. இன்றைக்கு யாராயிலும் பலவீனம் ஜெபிக்க வந்தீங்க, கதையே வேற. None of you should say that you're weak. You should not come forward for prayer. ரொம்ப பலவீனம் பாஸ்டர். Pastor, I'm very weak. அதுவும் யாரு வர்றது? எல்லாம் 20 22ல. And all the youngsters come. 72 வந்தாலும் பரவாயில்ல. Never mind if they are 75. 22லே வருது பலவீனம் பாஸ்டர். Even at 25. வலிக்கு பாஸ்டர், முட்டி வலிக்கு பாஸ்டர், கால் வலிக்கு பாஸ்டர். Pain in the hip. பலன் எங்க இருக்கு? Where is the strength? தாமஸ் ராஜ் கை வச்சா வராது. It's not because pastor lays a hand. சிலர் நினைக்கிறாங்க, ஐயா கை வச்சுட்டாருன்னா பலம் வந்துரும். If pastor lays a hand, we'll receive the strength. ஐயா கை வச்சா பலம் வராது. Pastor lays a hand, you will உன்னை not. பலப்படுத்து எங்க இருக்குன்னா சிலுவை. Your strength comes from the சிலுவை. cross. There is a cross. உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட சிலுவை. The cross that bore your உன்னை suffering. பலப்படுத்துகிற சிலுவை. The cross that strengthens. உண்மையா சிலுவை விசுவாசிப்பீங்கன்னா, If you believe on the cross, அந்த சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா, if you would look at the cross, என் பலவீனெல்லாம் சிலுவையில போயிடுச்சு. my weakness, the cross has taken. என் நோயெல்லாம் சிலுவையில போயிடுச்சு. The cross has taken my sickness. என்னுடைய எல்லா தடுத்தரங்களும் போயிடுச்சு. My poverty has gone to the என்னுடைய cross. துக்கம் எல்லாம் சிலுவையில போயிடுச்சு. My sorrow has gone to the cross. இயேசு சுமந்துட்டார். Jesus இயேசு has borne it. ஜீவித்தார். Jesus has இயேசு delivered. ஜீவித்தார். Your vision. That's the vision you need. அந்த சிலுவையை பற்றி உள்ள தரிசனம் உங்களுக்கு இருக்குமானா, If you have the vision of the cross, நீங்க யாரா இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, who would you become? 85 வயதிலும் தேவ பலன் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். Even at the age of 85, you would have the strength of God. பவுல் சொன்னார், Paul says, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, through Christ who strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, Through Christ who strengtheneth me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I have the strength to do everything. நம்முடைய ஆகாரம் பலன் தராது பிரதர். Brother, our food will not strengthen us. 40 வருஷம் வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பலனா இருக்கும். இப்போ 40 வயசுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா அது பலவீனப்படுத்தும். Above 40 if you eat, it will make you weak. ஆனா வாலிபத்திலையும் உன்னை பலப்படுத்தும், கிழவனான போதும் பலப்படுத்தும். என்னன்னு கேட்டீங்கன்னா only cross. What would strengthen you at 40 and above? It's only the cross. அதை நோக்கி பாருங்க ஐயா. Look at the cross, sir. அது எல்லாத்தையும் முடிச்ச சிலுவை. The cross that has accomplished எல்லாத்தையும் everything. for you. சுமந்த சிலுவை. The cross that has borne everything for இன்றைக்கு you. சிலுவை அறிவிலே அல்ல, சிலுவை தரிசனத்திலே வரும். It's not the knowledge of cross. You need the vision of cross. இரண்டாவதாக Secondly, இன்னொரு தரிசனம் தேவை. you need another vision. எண்ணாமம் 24 அதிகாரம் 4 வசனம். Numbers 24:4. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு ஆ. சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, நல்ல கவனிங்க. Consider me when falling down, look, hearing the word என்ன of God. கேட்ட கர்த்தருடைய வசனம் என்னத்தை நடந்துச்சு? What about the word of God? கர்த்தருடைய தேவனுடைய வசனத்தை கேட்டேன். I heard the word of God. அது ஒரு தரிசனத்துக்கு நடந்துச்சு. Brought about a vision. என்ன in me. தரிசனம்னா, What's the vision? என்னுடைய தேவன் சர்வ வல்லவர். My God is an almighty God. இவன் சொன்னவன் ஒரு கிறிஸ்தவன் இல்ல. The one who said so is not a Christian. ஒரு தேவனால் அழைக்கப்பட்டவன் இல்ல. He's not called by God. பணத்துக்கு குறி சொல்லுற குறிகாரன். He is a soothsayer who says all இவன் this for money. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். He heard the word of God. இப்ப என்ன சொல்றான்? What does he say? கேட்ட வசனம் என்னை ஒரு தரிசனம் தந்துச்சு. The word that I heard led me to vision. என்ன தேவன்னா, What is தேவன் சர்வ வல்லவர். that God is an almighty God. நல்லா கவனிங்க. Consider me. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர்னு பாட்டு கட்டுறோம். We compose songs. saying சர்வ God. வல்லவர்னு பாடுறோம். We sing songs that He's ஆனா almighty. தேவன் சர்வ வல்லவர்னு தரிசனம் இருக்கா? Do you have the vision that God is almighty? விஷன் நமக்கு இருக்கா? Do you have that vision? நம்முடைய சர்வ வல்லவர்னா When we say that He's almighty, அப்படின்னா அர்த்தம் என்ன? you know what's the meaning? சர்வ வல்லவர்னா What's the meaning of almighty? சர்வத்தையும் செய்ய வல்லவர். He's அப்படிதானே? mighty to do all things. இந்த உலகத்துக்கு எல்லாம் வல்லம் இருக்குங்க, அது ஒரு அளவு லிமிட். The world has a limited ஆனா strength. எல்லாத்தையும் செய்ய வல்லவர் யாருன்னா தேவன்.
You know who could do everything? It's only God. இது எப்போ உண்டாகும்னா When would it come? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, As you hear, go on hearing the word of கர்த்தருடைய God. வசனத்தை அறிய அறிய As you have the knowledge of the என்ன word of God. அறிஞ்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, What do you know? தேவன் சர்வ வல்லவர். God is an almighty God. உங்களுக்கு விளக்குறேன். I tell you in detail. ஆண்டவர் வந்து இந்த ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரரா இருந்தாரு. Abraham was an idolater. விக்கிரக தேசத்துல இருந்தாரு. He was there in the land of idols. ஒரு நாள் ஆண்டவர் வந்தாரு. One day the Lord came. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் Acts 7, முதல் 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, first 2. அப்போஸ்தலர் 7:2 வாசிங்க. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு என்ன தேவன் தரிசனமானாரு? What sort of God appeared unto him? எந்த தேவன்? மகிமையின் தேவன் தரிசனமானார். The God of glory appeared unto Abraham. என்ன சொன்னாரு? What did he say? வீட்டை விடு, Leave your house, நாட்டை விடு, leave your country, தேசத்தை விடு, leave your ஜனத்தை land, விடு, leave your kindred. எல்லாத்தையும் விட சொன்னார். He asked him to leave everything. ஆபிரகாம் கேள்வி கேட்கலங்க. Abraham never questioned. எல்லாத்தையும் விட்டுட்டு Leaving everything, புறப்பட்டு போயிட்டார். he proceeded. ஏன் புறப்பட்டாரு? You know why he proceeded? ஏன் புறப்பட்டாரு? You know why he proceeded? அவருடைய விஷன், It's a vision that he had. அவருடைய தரிசனம். The vision. எந்த தேவனை தரிசித்தாரு? What God he saw? மகிமையின் தேவனை தரிசிச்சாரு. He saw the God of glory. தேவனுடைய மகிமையை தரிசிச்ச உடனே When he saw the glory of God, எல்லாத்தையும் விட்டாரு. he left everything. அதாவது சுருக்கம் சொன்னா, இவர் வந்து என்ன விட்டாரு? வீடு, நாடு, தேசம் எல்லாம் விட்டார்ல. He left his house, சரி, land, நான் உங்களை kindred. கேட்கிறேன், I ask you one thing. உங்களுக்குன்னு மகிமை இருக்குல்ல? You too have a glory. உங்க மகிமை என்ன? What's the glory? குடிசையில வாழ்ந்தா ஒரு மகிமை, If you live in a hut, that's another glory. 7 மாடி வீட்டுல வாழ்ந்தா If you live in a 7-story ஒரு building, மகிமை. that's another glory. நம்முடைய அம்பானி ரிலையன்ஸ் வாழ்ற வீட்டுல மாதிரி வாழ்ந்தா If you live in a house like Ambani, அப்படிதானே? that's still glorious. அவரு எத்தனை ஏக்கர்ல வீடு கட்டியிருக்காராம். ஒரு பெட்ரூம்ல படுக்க போறாரு. So he has built a 7-bedroom. எத்தனை வேலைக்காரங்க அப்பா, அம்பானிக்கு எத்தனை வேலைக்காரன், எத்தனை வேலைக்காரி, அப்பா எல்லாம் ஓடி 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 வளைச்சாராம். ஏன்னா அவருக்கு மகிமை. So he is a multimillionaire and everybody. உலகத்துல உங்க படிப்பு ஒரு மகிமை, So your education brings you honor. உங்களுடைய பதவி ஒரு மகிமை, Your title brings you உங்க honor. பணம் ஒரு மகிமை, Your money, உங்க ஐஸ்வர்யம் ஒரு மகிமை. your wealth brings. நம்ம உலகத்துல மகிமைப்படுறதுக்கு என்னெல்லாம் இருக்குங்க. There are several things in the இது எல்லாம் world. பெருக பெருக மகிமை பெருகிட்டே வருதுங்க. So as all these increases, the தேவனுடைய glory நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? be to the name of God. நான் சைக்கிள்ல போகும்போது விசுவாசி வீட்டுல எனக்கு என்ன மகிமை எனக்கு தெரியும். When I was traveling on a cycle, I knew. இப்ப ஹோண்டா சிட்டில போகும்போது எனக்கு இருக்க மகிமை எவ்வளவுன்னு தெரியும். I know the acknowledgement that I received. 10 விசுவாசி இருக்கும்போது எனக்கு இருந்த மகிமை எவ்வளவுன்னு தெரியும். When I had 10 believers, I இந்த know. 10,000 பேர் இருக்கும்போது என் மகிமை எவ்வளவுன்னு தெரியும். 10,000 are gathered, I know what's the நமக்கு இந்த உலகத்துல இதெல்லாம் கூட 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 So all these increases. மகிமை பெருகிட்டே போகுது. The honor and glory increase. ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்துச்சுங்க. Abraham had இதை everything. எப்ப விட்டான் அப்படின்னு சொன்னா, You know when he left? தேவனுடைய மகிமையை பார்த்தாரு. He saw the glory of God. அந்த மகிமையை பார்த்த உடனே When he saw the glory of இந்த God, பூமிக்குரிய மகிமை ஒண்ணு வேணாம் போ. I don't need the glory of this earth. I leave அதான் it. பவுல் சொன்னாரு, Paul said, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, through the excellency of the knowledge of knowing the Lord இந்த Jesus, உலகத்துல எனக்கு மேன்மை பாராட்ட நிறைய இருந்துச்சுப்பா. I had many things to boast about. ஆனா என் இயேசுவை அறிய அறிய as I இதெல்லாம் started எனக்கு knowing எப்படி Jesus, தோணுச்சுன்னா, what this முன்னால became to me? மேன்மையா தோணுச்சுது. Earlier it was glorious. இப்ப எப்படி தோணுச்சுன்னா, Now இப்ப குப்பை, it's just garbage. இப்ப குப்பை. Just garbage. அந்த மகிமையை பார்க்க பார்க்க, So when looking அந்த at the மகிமை glory, ருசிக்க ருசிக்க, tasting the glory, இந்த உலகத்து மகிமை எல்லாம் அநித்தியம். the glory of this world is இது nothing. எனக்கு else. வேண்டாம். I don't need it. தூக்கி போட்டாரு. He just rejected. முதலாவது எந்த தேவனை பார்த்தார்னா, What was the God he saw? மகிமையின் தேவனை பார்த்தார். He saw the God of glory. நீங்க நிறைய பேரு நிறைய விட்டுட்டீங்க.
Many of you have left many things. எதனால விட்டீங்க? You know why you are left? என்னதோ ஒரு மகிமையை பார்த்து விட்டுட்டு வச்சிங்க. You saw some glory and left it. ஆனா Yet இந்த மகிமையை பார்த்து விட்ட ஆபிரகாம் Abraham, இப்ப ஒண்ணு அறியணும். one thing he ought to know after seeing the glory of God. நினைச்சிராதீங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் கடவுளை அறிஞ்சிட்டேன் நினைச்சிராதீங்க. Do not think that I left everything மகிமையை and God. கண்டு விட்டவங்க Those who left தேவன் everything, அடுத்த ஸ்டெப் கொண்டு போனார். God takes them to another step. இப்ப நீ யார அறியணும்? What you ought to know? நான் மகிமையின் தேவன் மாத்திரம் இல்லப்பா, Not only the God of glory, நான் சர்வத்தையும் செய்ய வல்லவர், He is an almighty God. நான் எல்லாம் செய்ய வல்லவர்னு அறியணும். You ought to know that He is an almighty God. அதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? You know what He did for that? வாக்கு கொடுத்தாரு. He gave her. ஆபிரகாம் வெளியே வா, He asked மேல Abraham, பாரு, look at the sky. உன் சந்ததி நட்சத்திரம் மாதிரி இருக்கும். Your seed shall be நட்சத்திரங்களை போல as the இருக்கும். stars in heaven. விசுவாசித்தாரு. Just believe. தேவன் நல்லவர், He said God is good. செய்வாரு. He would do that. 1 வருஷம் நம்பினாரு, 2 வருஷம் நம்பினாரு, 10 வருஷம் நம்பினாரு, So 10 ஒன்னும் years, நடக்கிற மாதிரி He இல்ல. waited all these years, nothing happened. நல்ல குட் ஒய்ஃப், நல்ல அருமையான ஒய்ஃப் இருந்தாங்க. His wife was very good for him. அவங்க வந்தாங்க, மை ஸ்வீட் ஹஸ்பண்ட். He said, my sweet husband, நீங்க எப்போதுமே என் ஆலோசனை கேட்க மாட்டீங்க. you never ever hear my advice. இதுல ஒண்ணுலயாவது கேளுங்க. At least you listen to this. என்னம்மா? She said, wife, what is it? ஆண்டவர் உங்களுக்கு தானே சொன்னாரு, God spoke only to you. உங்ககிட்ட தானே பேசினாரு. He spoke to you. இதுவரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட பேசல. So far the Lord never spoke to you. உங்களையே தான் கூட்டு பேசுறாரு. He has called you and has spoken to you. உங்களுக்கு எப்படி தருவாரு? When would He give you? நட்சத்திரங்களை போல தருவாரு. So even as stars. ஆனா ஒண்ணு தெரியுமா? Do you know one thing? என்னுடைய கற்பம் அடபட்டு போச்சு. My womb is closed. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் என்கிட்ட புள்ள பிறக்காது. Whatever you try, I cannot give birth to a son. ஒண்ணு தெரியுமா? One thing, உங்ககிட்ட வல்லம் இருக்கு, you have the power. உங்ககிட்ட பலன் இருக்கு, You have the strength. புள்ள உருவாக்குற சக்தி உங்ககிட்ட இருக்கு. You have the strength. பட் to புள்ள பெற சக்தி என்கிட்ட இல்ல. I do not have the strength to give birth to a child. உங்க பலத்தை பயன்படுத்தி, Utilize your strength. உங்க சக்தியை பயன்படுத்தி Utilize your அந்த power. பெறக்கு ஒருத்தி இருக்கா, அவளை பெத்துக்க. There is a slave maid. Through her, give birth. பார்த்தா நம்ம கை நல்லா தானே இருக்கு. Abraham saw, look at the strength. அவதான் கிளவி ஆயிட்டா, நான் கிழவன் ஆகல. So she is. என்கிட்ட வல்லமை இருக்கு, I have the power. வல்லமையை பயன்படுத்தினாரு, He utilized the power. பிள்ளை வந்துடுச்சு. And the son came forth. 86வது வயதுல பிள்ளை பிறந்துடுச்சு. A son was born to him when he was 86. 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துக்கு 13 இயர்ஸ் ஆண்டவர் பக்கத்திலே வரல. For 13 long years. 13 நீண்ட வருஷம் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசல. For 13 long years, God never interacted எந்த with தொடர்பும் Abraham. இல்ல. 13 வருஷம் ஏன் தெரியுமா காத்திருந்தாரு? You know why he waited for 13 years? ஆபிரகாம், நான் சொன்ன வாக்கு நிறைவேறணுமானா If my word has ஒன்னிடத்துல கொஞ்சம் கூட வல்லம், நீ இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? What have you ஏன் done? வல்லம, My power. ஏன் பலம், My strength. ஏன் வல்லமைனால வீடு கட்டிடுவேன், I can ஏன் build, பலத்தினால பிள்ளை பெற்றுருவேன். I can bring forth a son from my son. 13 வருஷம் எதுக்கு ஆச்சுன்னா, You know why 13 years? நீ உன் சரீர சாவுறது. Your body has got to die. என்னால முடியும், It's possible. என்னால முடியும், It's possible. என்னால முடியும் சொன்ன பாரு, You said அந்த so. முடியும்னு சொல்றத அழிச்சிட்டு You ought to முடியாது அப்படி நீ சொல்ற வரைக்கும் ஆண்டவர் போயிட்டார். When you say, up to the time you say impossible, God departed from Abraham. இப்ப 99 வயசு ஆச்சு. Now Abraham is இப்ப வேதம் 99. சொல்லுது, The word of God says, அம்மா சரீரம் மாத்திரம் சாவல்ல, not only the body of அப்பா சரீரமும் செத்து body of போச்சு. the father is also dead. ரெண்டு பேரும் போனமாயிட்டான். Both of them have become இனி dead என்ன bodies. முயற்சி எந்த ஆகார் வந்தாலும் புள்ள பிறக்காது. No chance, even if Hagar comes. யார் வந்தாலும் புள்ள பிறக்காது. Come who? முழு சக்தியும் போச்சு. He lost all the strength. இப்ப வந்தாரு. Now God has come to him. ஆபிரகாம், Said Abraham, நான் யார் தெரியுமா? know who am I? நீ இருக்கிறதுல உண்டாக்குறவன், நான் இல்லாததுல உண்டாக்குறவன். You're able to form through what you have, but without anything. என்னுடைய வல்லமை எங்க தெரியுமா இருக்கு? You know where is my power? மனிதர்கள் இருக்கிறதுல உண்டாக்க முடியும்.
man can do ஆனா that. நான் சர்வ வல்லவர். But I am an almighty God. செத்து போன சரீரத்திலிருந்து பிள்ளை உண்டாகும். I can bring about a child through a body that is dead. நான் வல்லவர்ப்பா. I am almighty. அநேக வேளைகளிலே தேவன் நம்முடைய அதிகாரங்கள் பலங்கள் நம்முடைய ஆணவங்கள் எல்லாம் புடுங்கற கேட்கிறீங்கன்னா உன் வல்லமை இல்ல, கர்த்தர் வல்லமையை தேடு. You know why God breaks you? It's because you lean on your strength. You're got to lean on the strength of அநேக God. சொல்லிட்டு இருக்காங்க ஏன் வல்லமை, They say it's my ஏன் strength, பலன், my power, ஏன் அறிவு. my knowledge. அங்கேதான் ஆபத்தே இருக்கு. The danger lurks there. உன்னுடைய அறிவும் பலமும் வல்லமை இருக்கு நான் சொல்லல. I say you have the knowledge, strength, ஆனா தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். but God has called from without anything. நாங்க ஆந்திரா போயிருந்த போது கம்யூனிஸ்டுகார் வந்தாரு. When I had been to Andhra, என்ன சார் கடவுள்ன்றீங்க? what? நான் கடவுளை நம்பி தோட்டத்துல காய் போட்டா வெண்டைக்காய் இவ்வளவுதான் சார் காய்ச்சுது. So when I sowed seed, that lady's finger was so small. வெண்டைக்காய் இவ்வளவு காய்ச்சுதான். Lady's finger became very small. இப்ப எங்களுக்கு அந்த விவசாய நண்பர்கள் வந்தாங்க. The அவங்க farmer உபதேசிச்சாங்க. they also, அவங்க வந்து சொன்னபடி நாங்க இதுவரை கடவுளே நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த விவசாய நிபுணனை கம்பனா அவன் சொன்னான் பாருங்க, அந்த உரம் ஊட்ட சத்து அதெல்லாம் போட்டா இப்ப ஒரு முளை காய்க்குது சார். we tried with all that manure and now it is. சார் நம்ம பிரயாசப்படணும் சார். Sir, we அப்பதான் have to சுண்டு வரலானது பெரிய வரலாகும் சார். So what is little can grow long. அவருக்கு வெண்டைக்காய் பெருசாயிடுச்சான், The அவர் lady's finger பப்பாளிக்காய் பெருசாயிடுச்சான், வாழைக்காய் பெருசாயிடுச்சான். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? who's the cause for that? விவசாய நண்பர். It's because of farming. அவர் சொல்றாரு கேட்டுக்கிட்டே இருந்தேன். I went on hearing Sir. that. I said, sir, இந்த விவசாய நிபுணர் சுண்டைக்காய பெரிய விரல் ஆக்கிடலாம். so what is ஆனா small can become. இந்த சுண்டைக்காய் மாதிரி வெண்டைக்காய் அவரால் உண்டாக்க முடியுமா சார்? So can he change that altogether? ஒரு வெண்டைக்காய் அவரால் உண்டாக்க முடியுமா? இருக்கிற வெண்டைக்காயை பெருசாக்கலாம். So whatever the lady's finger is there, you can make it big. But can you? அதான் எப்பவுமே சொல்லுவேன், Therefore I would say, கோழி முட்டையில வந்துச்சா முட்டை கோழி. whether the hen hatched the egg or the egg brought up by the hen. நீங்க பதில் சொல்லுங்க. கோழி முட்டை முதல்ல வந்துச்சா கோழி முதல்ல வந்துச்சா? What came first? Whether it is a hen or the egg? அது எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தில்லு உங்களுக்கு? How dare you say that? கோழி முதல்ல வந்துச்சா? எப்படி கோழி வந்துச்சு? How come the hen? இப்ப கோழி வர சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தலைகீழ நின்னாலும் Even if you stand upside down, முட்டைய அட வச்சாதான் அதுவும் 21 Only நாளைக்கு. the head. இயற்கை பிரமாணம் ஒண்ணு இருக்கு. there is a natural law. இயற்கை பிரமாணம். There's a natural உங்க law. வல்லமையின்படி, According- உங்க அறிவின்படி, according to your உங்க knowledge, ஞானத்தின்படி according to your 21 நாள் காத்திருந்தா முட்டையில இருந்து கோழி வரும். Only if you wait for 21 days, you can see the egg. இதான் நம்முடைய அறிவு, இதான் நம்முடைய பலம். That is our knowledge and that's our strength. ஒண்ணுமே இல்லங்க, முட்டையும் இல்ல கோழியும் இல்ல. There isn't any hen, there isn't any. கோழி உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, எல்லா கோழி வந்துருச்சு. So let there be hen. Immediately all the hens came. நாட்டு கோழி, பொந்தா கோழி, அந்த கோழி, இந்த கோழி, கருப்பு கோழி, வெள்ளை கோழி, ரெக்கார்டு கோழி, அவ்வளவு கோழி. So all kinds of hen were created. ஒரே வார்த்தைங்க, Just one word, ஒன் வேர்ட். only one word. ஒண்ணுமே இல்லங்க, Nothing, without anything. முட்டை இல்ல கோழி இல்ல, There isn't any hen, there isn't எதுவுமே any- இல்ல. Nothing. நான் சொல்லுவேன், I tell you, நம்ம தேவன் அறியணும். we ought to know our God. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? You know who is our God? நீ சர்வ வல்லவர் என்று அறிஞ்சியானா? You ought எனக்கு to know ஒண்ணுமே that He is an இல்ல. almighty God. எனக்கு ஒண்ணுமே இல்ல, You don't have- எல்லாம் போயிடுச்சு. I lost it. சொல்லிட்டே இருக்க மாட்டேன். என்னுடைய தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்து தேவன் நிறைவை உண்டாக்குறவர். From nothing, God is able to bring about the fullness. தேவன் பெரிய தீர்மானத்தின்படி God, according to the great determination, மோசேயை வந்து எகிப்து அரண்மனைக்கு அனுப்பினார். He said Moses to the palace in Egypt. மோசே எகிப்தில் எப்படி தெரியுமா இருந்தாரு? You know how did வேதம் Moses- சொல்லுகிறது, Word of God says. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் Acts 7. 22ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, மோசே எகிப்தியருடைய சகல ஸ்தாபனங்களிலும் எகிப்தியருடைய சகல கலையிலும் சகல சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்ட கலை சாஸ்திரம் இவைகளில் படிச்சாரு. Was learned in all wisdom of அந்த Egypt. படிப்பு அவரை என்ன வாக்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, What happens in சகல வாக்கிலும்
சகல செய்கையிலும் வல்லவனாய். He என்னது? was mighty in words and deeds. என்னது? What was it? படிப்பு. It was the education. எஜுகேஷன். Education. சகல கலையும் படிச்சாரு. He learned in all the wisdom. எல்லாம் மெடிசன் படிச்சாரு, எல்லாத்தையும் படிச்சாரு. He learned all. நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல தான் PhD வாங்கியிருப்பீங்க. You would have received doctorate in only one subject. அந்த மனுஷன் மெடிசன்ல PhD, So he had a doctorate. இன்ஜினியரிங்ல PhD. Doctorate in அந்த ஆள் engineering. இருக்கிற படிப்பு எல்லாம் என்னது? Whatever studies இப்ப he had, படிச்சு படிப்பு என்ன கொண்டுச்சு? பேச்சில வல்லவன். he made him mighty in அந்த ஆள் words நின்னு and deeds. பேசினார்னா, If he says anything, 8ஆம் கிளாஸ் படிச்ச நானே இப்படி பேசுறேனே, அவர் PhD எப்படி பேசுவாரு? சும்மா மனுஷன் வெளுத்து வாங்கிடுவாயா பேச்சு. So he அப்படி was- பேசுனா அவ்வளவு பேர் நிப்பான் அப்படியே. so people used to stand stunned by him. பேச்சில வல்லவன். He was mighty in words. அவனை வளர்க்கும் போது அங்க அம்மா சொல்லியிருப்பா, So when மகனே, his mother would have said, கடவுளா நமக்கு ஒரு பாக்கியம் தந்திருக்காரா, the Lord has given us this privilege. நீ மரணத்துக்கு குறிக்கப்பட்டவன், You were appointed for death. நீ செத்திருக்கணும், பிறந்த உடனே The செத்திருக்கணும், moment you were born, you உன்னை should have எகிப்துல died. நதியில போட்டிருக்கணும். We should have thrown ஆனா you in the- கடவுள் நம்ம இரக்கம் பாராட்டிருக்காரு, God was merciful to உன்னை us. உயிரோட காப்பாத்திருக்காருப்பா. He has saved you with your life. நீ அரண்மனைக்கு போன தரிசனத்தை இழந்துராத. So even if you go to the palace, don't lose. போய் எப்படியாலும் ஜனங்களை ரட்சித்திருப்பா, Somehow go and save all the people. விடுதலை ஆக்கியிருப்பா. Deliver us. இவர் படிச்சாரு படிச்சாரு படிச்சாரு. எதுக்கு படிச்சாரு? He learned. Why he நல்லா learned? பேசுறதுக்கு படிச்சாரு, That he may talk நல்ல well. செயல்ல படிச்சாரு. He may be mighty in இப்ப deeds. எல்லாம் ஆள் வல்லவர் ஆயிட்டாரு, Now ஆள் பெரிய ஆள் ஆயிட்டாரு. He has become great and mighty. இப்ப யோசித்தாரு, Now he considered, இவனுங்க எல்லாம் யாரு? who are these people? படிக்காத செங்கல் இருக்கிற பசங்க. Uneducated people cutting bricks. நம்ம யாரு? Who am I? வல்லவர். I'm mighty. பேச்சில வல்லவர், Mighty in words. செயல்ல வல்லவர், Mighty in deeds. படிப்பில வல்லவர். Mighty. இவன்களை நடத்துறதுக்கு என்ன நடக்க போகுது? What can அவர் these people? வல்லவரா வந்தாரு. He came powerfully. அங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். There were 2 people who were quarreling there. இவர் செயல்ல வல்லவர் பாத்தீங்களா? He was mighty indeed. ஒரே அடி தான், Just ரெண்டாவது one- அடிலாம் இல்ல, ஒரே அடி. One stroke. குழி தோண்டி போச்சுட்டாரு. The other man lost his life. இவர் வல்லமை எதுக்கு பயன்பட்டுச்சு? What for he used to ஒரு say? அடி அடிக்கிறது. To hit once. கடைசியில் இவர் என்ன நினைச்சாருன்னா, What he thought? நம்ம பேச படிச்சிருக்கோம், We நம்ம செயல்ல படிச்சிருக்கோம், have நம்ம studied. பட்டம் படிச்சிருக்கோம், We have நம்ம learned. பெரிய பதவியெல்லாம் வகிக்கிறோம், We have several types. இத வச்சு இந்த ஊழியம் செய்திடலான்னு பார்த்தாரு. He thought he could serve God. கடைசியில ஊழியத்துக்கு ஆரம்பமே என்னாச்சுன்னா இவரே ஓட வேண்டிய வந்துச்சு. About the beginning of the ministry, ஊரை விட்டே ஓட வேண்டிய வந்துச்சு. he had to leave the country and run. இப்ப இவர் படிப்புக்கும் சம்பந்தம் இல்ல, It's not இவர் related. பேச்சுக்கும் சம்பந்தம் இல்ல. Not related with the இப்ப speech. யார்கிட்ட பேசணும்? No. With அது மே 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 இவரு மே 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 மே. So he has got to look after the sheep. கடைசியில பாத்தீங்கன்னா இவன் படிச்ச மனுஷன் மே 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 மேன்னு சொல்லியே கடைசியில திக்குவாயாவே போயிட்டான். That's the reason he became a stammerer. He was stammering in his speech. கடைசி ஆண்டவர் கூப்பிடும் போது, And he called the people. நான் முன்னாலேயும் பின்னாலேயும் வாக்கு வல்லவன் அல்ல சொல்றார். வாக்கு வல்லவன் இல்ல. So I do not have the power to talk. யாத்திராகம 4ஆம் அதிகாரம் சீக்கிரம் வாசிங்க, 10ஆம் வசனம். Exodus 4:10. நீர் என்னோடு பேசினதுக்கு முன்னாலேயாவது பின்னாலேயாவது நான் யாரு இல்ல, What was வாக்கு வல்லவன் அல்ல, I was not mighty in speech. என்னால முடியாது. It's impossible. 40 வருஷத்துக்கு முன்னால 40 years back, நீங்க என்ன சொல்லிங்க? what would you say? வல்லவன். He was mighty. இப்போ Now what does he say? வல்லவன் இல்ல, I'm not eloquent. எனக்கு பேச தெரியாது, I'm not eloquent. எனக்கு திக்குனாவு. So I'm a stammerer. 40 வருஷம் ஒண்ணு என்ன ஆச்சுப்பா? What happened for these 40 long years? மோசே, Moses. 40 வருஷம் ஒண்ணு ஆண்டவர் என்ன பண்ணாரு? What did God do to நான் you for the இல்ல, 40? என் வல்லமை இல்ல, No more I. என் பலம் இல்ல, No more my என் strength. அதிகாரம் இல்ல, No more my என் authority. பணபலம் இல்ல, It's not my money. என்னுடைய வல்லமை இல்ல, It's not my உன்னை power. இல்லாமல் ஆக்குறதுக்கு ஆண்டவருக்கு 40 வருஷம் ஆச்சு. God led you for 40 years to make you nothing. இப்ப மோசே சொன்னாரு, Now Moses says, நான் வாக்கு வல்லவனும் இல்ல, I'm not eloquent in speech, செயல்ல வல்லவனும் இல்ல, neither in deeds. எல்லாமே இல்ல, I have nothing in me. எல்லாமே இல்ல. I have nothing in me. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, Then the Lord said, go. நான் உனக்கு வாயா இருப்பேன்,
I will be among you. நான் உன்னோடு இருப்பேன்ப்பா, I will be with நீ you. போ. You go. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில In our life, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும். என்ன ஆக்குறாருன்னு the கேட்டீங்கன்னா, Lord has got to do a work in us. உனக்கு இருக்குன்னு சொல்ற வரைக்கும் தேவன் கிரியை செய்ய போறது இல்ல. Up to the time you say you have, God will not work. தரிசனம் You need it. தாழ விழ பண்ணுகிறது. It will make you fall at the feet of நான் God. ஒண்ணு இல்ல, Lord, I'm nothing. நான் ஒண்ணு இல்ல, Lord, I'm nothing. நான் ஒண்ணு இல்ல. Nothing. நீ விழுகிற வரைக்கும் Up to the time you fall. அவருடைய வல்லமையை காண போறது இல்ல. So you cannot see the strength of God. அவர் எதுல உண்டாக்குறார் தெரியுமா? How does He create? இல்லாமலே தான் ஆண்டவர் உண்டாக்குறார். Even from nothing, God creates. தம்முடைய வல்லமை எங்க வெளிப்படுத்துறாருன்னு கேட்டீங்க. Where does He manifest His எப்போ power? நீ இல்லன்னு சொல்றியோ அங்கேதான் தேவனுடைய கரம் ஆரம்பிக்கும். Only when you say you do not have, only then you can see the அதனால தான் hand of இயேசு God. சொன்னார், Jesus said, மனிதனால் கூடாதவைகள் what is impossible to man, அவனால கூடுறதுக்கு எதுக்கு ஆண்டவர் வேணும்? if it is possible, மனுஷரால முடிஞ்ச காரியத்துக்கு எது கடவுள் வேணும்? why does He require God? மனுஷன் சொல்றான், Man says, என்னால முடியாது, it's impossible with me. என்னால முடியாது. I cannot. என்றைக்கு மனுஷன் முடியாதுன்னு சொல்றானோ, The time when man says he cannot, அன்றைக்கு நீ திரும்பி பாரு, ஒருத்தர் சொல்வாரு என்னால முடியும். when you look back, you will hear the voice, "It will be என்னால done முடியும்." to me. I can do it. பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு Brother and sister, தேவ தரிசனத்தோடு சொல்றேன். I tell you with a vision. இன்னைக்கு நீங்க யாராவது இங்க உட்கார்ந்துருக்கலாம், நீங்க வெளியே உட்கார்ந்துருக்கலாம், எங்க You தூர may be உட்கார்ந்து, seated in or நீ above வந்து or உன் anywhere. வாழ்க்கையில இனி முடியாத நிலைக்கு வந்துட்டேனா, If you come to a stage where you say it is impossible, அதுக்கு முடிவு 4 முளை கயிறு இல்ல, so the end time is not அதுக்கு near. முடிவு வேற முடிவல்ல. That is not the end for நீ it. முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்தா பாரு, When you come to the stage, it is impossible. அப்ப உனக்கு அவர் வல்லவர் காத்திருக்கார். And Almighty God is அவர் waiting for you. சொல்லுவார், மகனே, He would say, son, யாராலும் முடியாது, what is impossible by உன்னாலும் others? முடியாது, It is பட் impossible. என்னாலே முடியும், Yet it is possible. என்னாலே முடியும். It is possible. நான் சர்வ வல்லவர், I am an Almighty நான் God. சர்வ வல்லவர், I am an Almighty நான் God. சர்வ I am வல்லவர், an Almighty நான் God. சர்வ I am வல்லவர், an Almighty நான் God. சர்வ I am வல்லவர். an Almighty God. என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே There is இல்லை. nothing that cannot be done. என்னால with me. ஒன்றுமே இல்லை. Nothing that மகனே, cannot be done. இந்த காரியம் என்னால செய்ய முடியாது. I cannot do this. இல்லை இல்லை, Not so. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். He has the power to do everything, உன்னுடைய கடைசி வேலை தான் even to the last end. ஆண்டவர் தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிக்கிற முதல் வேலை. Oh, that is where God will start His first work. ஒன்றை செய், You ought to do one thing. எனக்கு பலன் இருக்கு, I have strength. எனக்கு அறிவு இருக்கு, I have knowledge. எனக்கு அனுபவம் இருக்கு, I have experience. எனக்கு பணம் இருக்கு, I have money. சாதிச்சிடலாம். I can do that. உனக்கு தேவன் எதையும் செய்ய போறது இல்ல. God can never ever do anything. கர்த்தருடைய வசனம் உனக்கு கிடைக்குமானால், If you receive the word of God, சர்வ தரிசனத்தை உணர்ந்து so having that vision, சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதத்திலே விழுந்துருவாயா, falling flat at the feet of God, தேவன் வல்லவராய் கிரியை செய்வதற்கு போதுமானவராயிருக்கு. God is enough to work powerfully in you. இன்னைக்கு சர்வ வல்லவர்ங்கிற அறிவு இல்ல, You know the knowledge that He is சர்வ powerful. வல்லவர்ங்கிற ரெவலேஷன். You need the revelation of the Almighty. கடைசியாக Lastly, இன்னொரு தரிசனம் தேவை. வெளிப்படுத்தல் 1:17 Revelation 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை செத்தவனை போல அவர் பாதத்திலே விழுந்தேன். I fell at His feet as dead. என் மேல் கையை வைத்து He laid His hand on me. என்னை நோக்கி பயப்படாதே, பயப்படாதே, நான் Fear not. முந்தினவரும் நான் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறேன். உயிருள்ள I am the first and ஆண்டவர் சொன்னது I am alive. யாருக்கு சொன்னாரு? To whom did God say? இவர் இயேசுவோட இருந்தவருங்க. He was with Jesus. இயேசுவை பார்த்தவர், He saw Jesus. இயேசுடைய அடக்கத்தை பார்த்தவர், He saw the burial of Jesus. இயேசு உயிர்த்தெழுந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். So Jesus appeared to him after his death. நீங்களும் நானும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்ததை காட்டிலும் பிரத்யட்சமாய் அறிந்தவன் இந்த யோவான். More than knowing that Jesus is alive, it was John who saw Jesus expressly. இந்த யோவானுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, Need not have to tell நான் John. உயிரோடு இருக்கிறேன்.
I am alive. சந்தர்ப்பத்தை நீங்க பாருங்க. Look at the incident. இந்த யோவானை பற்றி சரித்திரம் வாசிக்கும் போது எபேசு சபையினுடைய பாஸ்டர், The pastor of the church of Ephesus. அவர் என்ன பிரசங்கம் பண்ணுவார்னா, What message he would give? பிள்ளைகளே, Children, தேவன் அன்பா இருக்கிறார். God is love. பிள்ளைகளே, Children, ஒருவரில் ஒரு அன்பா இருங்க. love you one another. அன்பை பற்றி தான் அவர் பிரசங்கம் பண்ணுவாராம். He would preach only about love. அவர் நிருபத்தை வாசித்தீங்கன்னா அன்பை பற்றி தான் எழுதியிருக்கிறார். If you read about the apostle, it's full of love. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, You know what happened? இவர் பாஸ்டா உட்கார்ந்திருக்காரு. He seated as a pastor. இவரை பிடிச்சு கொண்டு போய் எங்க போட்டாங்கன்னா பத்ம தீவுல போட்டாங்க. They caught hold of him and left him in the island. சுருக்கமா சொன்னா ஜெயில்ல போட்டாங்க. In short, he was banished. எதனாலே? You know why? வசனத்தின் நிமித்தம். It is only because of the word of God. ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம் Because of the word of God. அவரை பத்ம தீவுல போட்டாங்க. They banished him in the Isle of Patmos. பாஸ்டர் எதுக்கு ஜெயிலுக்கு வந்தீங்க? Pastor, why you came to this jail? கொள்ளடிச்சிட்டு வரல. Not to kill. கொள்ளடிச்சிட்டு வரல. Not that he plundered and killed. எவனையாவது கொலை பண்ணிட்டு வரல. Not that he murdered anyone. யாரையாவது ஏமாத்திட்டு வரல. Not that he deceived. வேதம் சொல்லுது வசனத்தின் நிமித்தம். The word of God says because of the word. வசனத்தை பிரசங்கம் பண்ணதுனால, Since he preached the word of God, இவர் நாடு கடத்தப்பட்டு பத்ம தீவுல உட்கார்ந்திருக்காரு. he was banished and sent to the Isle of Patmos. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. Sunday morning came. எப்படி ஒரு மனம் இருந்திருக்கும்னு பாஸ்டருக்கு தான் தெரியும். Consider how his mind would have been. நான் சில வேளை யோசிப்பேன். நான்லாம் அந்த ஆவடியை விட்டு வெளியே போனா At times when I leave Avadi, நல்ல ஸ்டார்ஸ் ஹோட்டல் புக் பண்ணி தராங்க. so நல்ல சாப்பாடு பண்ணி தராங்க. they prepare good food. ரொம்ப கவனிப்பு தான். A lot of ஆனா hospitality. ராத்திரி எனக்கு தூக்கமே வராது. Night I could never sleep. என்னாச்சோ? What happened? சண்டே உட்கார்ந்தா நாங்கள் ஃபோன் பண்ணிட்டே உட்காந்துருப்பேன். என்னப்பா எல்லாம் நடந்துச்சா, அது நடந்ததா, எது நடந்தது? So I அவங்களுக்கு வைத்தறிச்சலுக்கு என்னடா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. I keep on inquiring as to what has happened, what is going on. நான் ஜெயில இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்திருக்கேன். I'm not in jail, I'm seated in a 5 ஆனா star. இந்த பாஸ்டர் எங்க உட்கார்ந்திருக்காரு? But where is this pastor seated? ஜெயில உட்கார்ந்துட்டு, He's seated in the jail. ஐயோ இந்த கர்த்தருடைய நாள், The day of the Lord. என் ஜனங்கள் என்ன ஆனாங்களோ தெரியலையே, What happens to யார் my people, I do நடத்துனாங்களோ not தெரியலையே, know. யார் பிரசங்கம் பண்ணாங்களோ I do தெரியலையே. not know who has given the sermon. சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி பண்டிகை நாட்களிலே நான் தேவனுடைய ஆலயத்தில் மனமகிழ்ச்சியோடு போயிட்டு வந்தனே. I went gladly to the house of the Lord. இப்ப என்ன வனாந்தரம் அலைய பண்ணிட்டாங்களே. Now they had made me wander in the wilderness. ஒரு வனாந்தரம் அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. So he was wandering in the wilderness. இப்போ ஆண்டவர் வந்தாராம். The Lord came to him. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக்கி So taking him in அவர் the மேல spirit, கைய வச்சு, he placed his hand. யோவான் John, பயப்படாத, fear not. நான் உயிரோடு இருக்கிறேன், I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive. அவர் அறிவில் வச்சிருந்தார் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு. He has the knowledge that Jesus is பட் alive. ஒரு தரிசனத்துல வந்தாரு. Now he came in his vision. என்ன தரிசனம்? What was his vision? இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு ஏன் தரிசனம் கொடுத்தாருன்னு You know கேட்டீங்க. why Jesus gave the vision that he is alive? பயப்படாத, Fear not. பயப்படாத. Fear not. இயேசு உயிரோடு இருக்கிறேன் என்று தரிசனம் கொடுத்தனுடைய காரணம் அவனுடைய பயத்தை நீக்குவது. The reason that Jesus appeared unto him alive just to remove his fear. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு அறிவுல இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற தரிசனம் உங்களுக்கு இருக்குமானால் எதை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. It's not the knowledge that Jesus is alive. If you have the vision that யாரை Jesus குறித்து is பயப்பட alive, you மாட்டீங்க. will not fear anyone. தைரியமாய் சொல்லுவேன். I would say boldly, எபிரேயர் 13ஆம் அதிகாரம், in Hebrews 13, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் Hebrews 13, 5ஆம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 5 and 6. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. சொல்லியிருக்காரா? For he said, I would எத்தனை not பேருக்கு leave thee தெரியும்? nor forsake thee. இயேசு என்னை கைவிட மாட்டார். Jesus would not forsake. இயேசு என்னை விட்டு விலக மாட்டார். Jesus would not எத்தனை பேர் depart. விசுவாசிக்கிறீங்க? How many of you சொல்லி believe? இருக்கிறாரா? Has he நல்ல not said? மண்டையில இருக்கா? Do you not have that? in இருக்கா? you? Do you have சரி. that knowledge? இருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. He has said so. ஆகையால் Therefore, நாம் தைரியம் கொண்டு ஆகையால் நாம் சரி, தைரியம் கொண்டு இப்ப இயேசு கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாருலாமா? Jesus எத்தனை said, பேர் "I'll தைரியமா never leave இருக்கிறீங்க? இயேசு சொல்லி இருக்கிறாரு, உன்னை Jesus- கைவிட மாட்டேன். he says, I'll not leave. அதனால 60 முழ சிலை நின்னுச்சுங்க. 60 முழ பொச்சலை, பொண்ணுனால வச்சிருக்கான் சிலை. 90 feet
இதை விட உயரம். So 90 feet. அந்த சாமி பெரிய சாமி, 90 அடி, 60 முழம். Idol 60 cubits. சாமியை இப்படித்தான் பார்க்கணும். You have got to look up. சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கான். He is seated at the throne. ஏய் அடிய பசங்களா, மரியாதையா என் சிலையை வணங்கு. Mind it, you ought to bow down at my statue. நீ சிலையை வணங்கட்டா If you do not bow down, 7 மடங்கு நெருப்பு இருக்கு. there's a furnace that is heated உங்களை தூக்கி 7 times. போட்டுருவேன். I will throw you into that furnace. உங்களை கொல்லவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. I have the right to kill you. உயிரோட வைக்க அதிகாரம் இருக்கு. I have the right to save you. அவனுங்க ராஜா தூக்கி போட்டுறாதீங்க ராஜா, Okay. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறேன் ராஜா. Do not throw me into the fire. அடிமை பசங்க Those who were captive, அரசனை பார்த்து கேட்டான், they asked the king, உனக்கு உத்தரவு சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் ஒன்றும் இல்லை. "Oh king, we need not have to be careful to யார் answer." இந்த மாதிரி பேசுனது? Who said? அடிமை பசங்க ராஜாவை பார்த்து கேட்கிறான், It's a captive. உனக்கு who speaks. உத்தரவு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. So we need not be careful to answer thee. இந்த 60 முழ சிலை அங்கேதான் நிற்கும். That 60 cubit statue has அது got to நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. stand. It cannot do good. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் But the God whom we worship எங்களை தப்புவிக்க வல்லவர், is able to deliver us. வல்லவர். He's able. அவர் தப்புவிக்காமலே போயிட்டா கூட சரி, Even if he would not deliver us, நாங்க வணங்க மாட்டோம். we would never ever worship his பயப்படாம statue. இருந்தாங்க. ஏங்க நின்னா? You know why they were fearless? ஏங்க நெருப்பை கண்டு பயப்படல? Why they never? ஏங்க ராஜாவை கண்டு பயப்படல? Why they were not afraid of the ஏங்க king? அதிகாரத்தை கண்டு பயப்படல? Why they were not afraid of the ஏங்க authority? எந்த உத்தரவை கண்டு ஏங்க பயப்படல? Why they were not afraid of the எங்கிருந்து authority? வந்த தைரியம்? How come this boldness? அவனுக்கு ஒண்ணு தெரியும், He knows one thing. எங்கள் தேவன் ஆபிரகாமின் தேவன். Our God is the God of Abraham. ஆபிரகாம் செத்து போயிட்டாரு. Abraham is dead. எங்க தேவன் ஈசாக்கின் தேவன். Our God is the God of ஈசாக்கு செத்து Isaac. போயிட்டாரு. Isaac is dead. யாக்கோபு செத்து போயிட்டாரு. Jacob is dead. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் God இன்னும் of உயிரோடு Abraham, Isaac and இருக்கிறார். Jacob is alive today. இன்னும் உயிரோடு இருக்கிறார். He is alive. ஆகையினாலே தான் Therefore, மோசே கேட்டாரு, ஆண்டவரே Moses asked, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. they would ask us to what your name உங்க is. பேர் என்ன? What is your name? வாட்ஸ் யுவர் நேம்? What is your name? நான் சர்வ வல்லமை உள்ளவர். I'm the Almighty God. அப்படி சொன்னாரு. Did he say so? நான் எனக்கு இந்த பார்வெல்லாம் எந்த பக்கம் சுண்டு வரல தூக்கி ஆட்டிடுவேன், நீ போ You அப்படி go சொன்னாரா? on. Did he say, go உன் and பேர் say this? என்னய்யா? Yes, what's your name? யாத்திரா 3:16 சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, Say that I am that I am. பேர் என்ன? இருக்கிறேன். I am. போ. யாரு? ஆண்டவருக்கு பேர் என்ன? What's the name of God? மோசே Moses. போய் ஜனங்கள்ட்ட சொல்லு, Go and tell the people, இருக்கிறேன். I am. உங்க தாத்தா போயிட்டாரு, Your உங்க grandfather's அப்பா gone. போயிட்டாரு, Your father's gone. எல்லாரும் போயிட்டாங்க. Everybody has gone. நான் எப்படி இருக்கேன்னா How I am? இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. அன்றைக்கு எப்படி இருந்தேனோ அப்படிதான் இப்ப இருக்கிறேன். The way I was then, I am so ஐயோ, now. 3000 ஆண்டு ஆகி போச்சு. ஆண்டருக்கு முடியெல்லாம் நரைச்சு போச்சு, The Lord முடியெல்லாம் has கொட்டி grey போச்சு, hairs. பல்லெல்லாம் கொட்டி போச்சு. He- இப்ப அவரால முன்னால மாதிரி செய்ய முடியாது. He cannot perform like the days of old. சிலர்கிட்ட போய் சொன்னா கேட்பாங்க, பாஸ்டர் Pastor, முன்னால நான் பவர்ல இருந்தேன், earlier had that power. God. அப்ப நான் சொன்னபடி கேட்பானுங்க. Then they used to obey me. இப்போ நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். Now I am retired. இப்போ என்னாச்சு? What happened? இருக்கிறாருங்க, He is there, ஆனா பவர் இல்ல. powerless. அவர் சாவல, He's not dead. இருக்கிறாரு. He is alive. ஆனா என்ன இல்ல? What is not in him? அதான் ஆண்டவர் சொன்னாரு, God said, எப்பா நான் பவர்லெஸ் காட் இல்ல. not that I am a powerless God. முன்னால செங்கடலை பிளந்தேன், Earlier I முன்னால எரிக மதில உடைச்சேன், divided the Red Sea. முன்னால அக்கினி அவிச்சேன், I sent the முன்னால fire. சிங்கத்து வாயை கட்டுனேன். I shut அது the அப்ப பவர்ல இருந்த போது. then I had the power. இப்போ Now முன்னால மாதிரிலாம் செய்ய முடியாதுப்பா, இப்ப பவர்லெஸ் காட் ஆயிட்டேன். I am a powerless God. Does he say so? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். We think- அதெல்லாம் மோசேக்கு செய்தாரு பிரதர். Brother, அதெல்லாம் அந்த காலம் செய்தாரு. in those days God worked. வெக்கங்கட்ட ஊழியக்காரங்களே சொல்றான், அற்புதம்லாம் இப்ப நடக்காது. Shameless ஏன்னா இப்ப கிழவன் ஆயிட்டார், workers say இப்ப that- ரிட்டையர்ட் ஆயிட்டார். இப்ப ஆண்ட ரிட்டையர்மெண்ட் இவரே கொடுத்துட்டான். These people இப்ப இது நடக்கவே நடக்காது.
So he cannot do anything. ஆண்டவர் சொன்னார் இருக்கிறவராகவே இருக்கிறேன். God said, I am that I am. அன்றைக்கு அற்புதம் செய்ய முடியுமா? When I am able to இன்றைக்கும் perform அதே miracles, அற்புதத்தை செய்வேன். I can do the same. இன்றைக்கும் செய்வேன், நாளைக்கும் செய்வேன். I can do this இந்த miracle உலகம் today, முடிகிற வரைக்கும் tomorrow, செய்வேன். even to the end of the உலகம் world. முடிகிற வரைக்கும் செய்வேன். Even to the end of the நீங்க world. புறப்பட்டு போங்க. You proceed. உலகம் முடிய வரைக்கும் நான் இருக்கிறேன். So I am there to the end of the world. உலகத்துல நாம புருஷன் மனைவி கை கோச்சலும் Husband, wife, வாழ்வியலும் தாழ்வியலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும். in all states, they ஆனா stay நம்முடைய together. கிறிஸ்தவத்துல ஏன் தான் இப்படி வாக்கு வாங்குறாங்களோ தெரியல. Why I do not know they take such a promise. எத்தனையோ எத்தனையோ கனவோடு, எத்தனையோ எதிர்பார்ப்போடு, எத்தனையோ Lot of dreams, திட்டத்தோடு, lot of expectations. என்ன ஹனிமூனெல்லாம் யோசிச்சுட்டு வந்தா Thinking of all இந்த the படுபாவி good days. பாஸ்டர் சாக வரைக்கும் தான். அப்போ கல்யாண வீட்டிலேயே வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே என்ன வாங்கிடுறாரு? What's the greeting at the ஆ? wedding house? எப்பா நாளைக்கு பிரியுமோ, 10 வருஷத்துல பிரியுமோ, Whether you will 50 separate, வருஷத்துல பிரியுமோ, Whether ரெண்டு after பேரும் ஒரு நாள் என்ன செய்யணும்? what you ought to do? பிரிஞ்சிடணும். அதனால தான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, Even- மரணம் வரைக்கும் இருப்பேன்னு சொல்லல, He never said- உலகத்தின் முடிவு பரியந்தம். He said even to the end of the world. உலகம் முடிகிற வரைக்கும் Even to the end of the world. இருக்கிறேன். I am. எப்படி இருக்கிறேன்? How I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. இந்த விஷன் நமக்கு இருக்குமானா If we have this vision, அக்கினியை கண்டு பயப்பட மாட்டோம், we will not fear fire. சிங்கத்தை கண்டு பயப்பட We will not மாட்டோம், fear lion. எந்த எதிரியை கண்டு பயப்பட We will மாட்டோம், not fear the எந்த adversary. அதிகாரத்தை பயப்பட மாட்டோம், We will not fear the authority. எந்த முன்னாடி பின்னாடி வந்தால் பயப்பட We will மாட்டோம். not fear about any power. ஏன்? Why? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். More than he that is in the world, he that is in me is powerful. தைரியமாயிரு. Be bold. மனுஷன் என்ன செய்வான்? What can man do? மனுஷன் என்ன செய்வான்? What can man do? மார்ட்டின் லூத்தர் தன் வாழ்க்கையிலே வந்து ஒரு பெரிய நஷ்டத்துல கையில வச்சுட்டு உட்கார்ந்து, When he faced a great loss, Martin Luther was saddened. முகமெல்லாம் பயங்கர துக்கம். His face was full of sorrow. அவருக்கு ஒரு நல்ல புத்தி உள்ள மனைவி இருந்தாங்க. He had a very wise wife. அவங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க. So how much he advised him? அவர் சொன்னாரு, எனக்கு வந்தது உனக்கு வந்தா தெரியும், You cannot know about the என் suffering. that I- வேதனை உனக்கு என்ன தெரியும், How can you know about the pain என் that I- துக்கம் உனக்கு என்ன தெரியும், How can you know about the sorrow that I have? நான் படுற வேதனை உனக்கு என்ன தெரியும், How can you feel the pain that I have? சொல்லிக்கிட்டே இருந்தாரு. He went on. 2 நாள் ஆச்சு, இவர் கையை எடுக்கவே இல்லை, அப்படியே உட்கார்ந்திருக்காரு. He just had his hand on his chin and 2வது நாள் சாயங்காலம் second evening, அந்த அம்மா அவங்க ஊர் வழக்கத்தின்படி according to the சாவு வீட்டுக்கு போனா கவுன் போட்டுக்குவாங்க, பிளாக் கவுன், when they go to a house of the dead, they put பிளாக் on a ட்ரெஸ் போட்டுட்டு black gown. கையில பைபிள் எடுத்துட்டு She had the Bible. வெளியே புறப்பட்டாங்களாம். She proceeded out. இவர் வந்து கையை வச்சுக்கிட்டு, Martin Luther had his hand on the chin. யார் செத்து போயிட்டார்கள், Said, "Where are you going?" யார் செத்து போயிட்டா, உங்களுக்கு தெரியாதா? Who said, who's dead? தெரியாதா? Don't you not know? இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டாரு. Jesus Christ is dead. இன்னைக்கு 4 மணிக்கு நம்ம சபையில அடக்கம். So 4 o'clock, his burial would take place. உங்ககிட்ட சொல்லலாம்னா நீங்க கையை வச்சுக்கிட்டே So உட்கார்ந்து, I thought of telling that to you, but you had the சரி hand. நானாவது போலான்னு போறேன். At least let me go to his funeral service. சொன்னாரா? நோ நோ நோ. Immediately, இயேசு மரிக்கவே he became alert. He said, "My Jesus can Yes. never die. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive." இல்லங்க, அது பழைய கதை. That's an old story, sir. செத்து போயிட்டார். இப்பதான் dead. செத்து போயிட்டார். Even now, 4 மணிக்கு அடக்கம். 4 o'clock, he's going to be buried. அவர் சொன்னாரு, He said, என் இயேசு மரிக்கவே மாட்டார். "My Jesus cannot die. உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பது இல்லை." Jesus who is resurrected can never die." அவங்க அடி சொன்னாங்க, இல்ல She இயேசு said, "No." மரிச்சிட்டார். She said, "Jesus is dead." இவர் சொன்னார், இல்ல இயேசு உயிரோடு இருக்கு. He said, "No, Jesus is alive." அந்த அம்மா கேட்டாங்க, ட்ரூ, Is it true? சத்தியமா, Is it true? உண்மையா? Is it real? எனக்கு செத்துட்டான்னு சொன்னாங்க, They told me that he's dead. நீங்க உயிரோடு இருக்கான்றீங்க, You say that he's alive. சத்தியமா இயேசு உயிரோடு இருக்காரா? Is it true that he's alive? ட்ரூ, இயேசு மரிக்க மாட்டார், உயிரோடு இருக்கார். Jesus can never die, is alive. பின்னையா கையெழுத்த மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்க? Why, sir, do you have the hand on your chin? எதுக்கு அப்படி உட்கார்ந்துருக்க? Why you're seated sorrow? எதுக்கு கையை வச்சிருக்க? Why you're laying your hands on your chin? அன்றைக்கு அந்த மனுஷன் கையை எடுத்தாரு. That day the man
left his hands from தன்னுடைய மரணம் வரைக்கும் அந்த மனுஷன் நடந்த சூழ்நிலையில கையை வைக்கவே இல்லை. to the end of his death. He never ever laid his hand on the chest. உயிரோடு இருக்கிறார் என்ற அறிவு இந்த சகோதரி ஒரு தரிசனத்தை கொடுத்தாங்க. இருக்கிறார். This sister gave him the vision எங்க இருக்கிறார்? that he is alive. என்னோட இருக்கிறார். He is in me. என் வலது பக்கத்தில் இருக்கிறார். He is there on my right side. எனக்குள்ளே இருக்கிறார். He is there in me. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற விஷன் உனக்கு இருக்குமானா? If you have the vision that Jesus is alive, நீங்க எப்படி இருப்பீங்க? how would you be? நீங்க எப்படி இருப்பீங்க? How would you be? தைரியமா இருப்பீங்க. You would be bold. தைரியமா இருப்பீங்க. You would be bold. பயமும் நீங்களும் ஒன்றாய் இருக்க முடியாது. Fear and love cannot be together. மதிப்புக்குரிய காலஞ்சென்ற இந்திரா காந்தி அம்மையாரை எதிரி அரசாங்கம் கைது செய்தது. The late Indira Gandhi, when she was arrested by ஒரு the இடத்துக்கு போகும்போது கார் நிறுத்த சொன்னாங்க. so when they went to a certain place, போய் உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, கீழே இறங்கி உட்கார்ந்து சொன்னாங்க, இந்திரா காந்தியும் பயமும் ஒன்றாய் இருக்க முடியாது. Indira Gandhi and fear can never live together. ஒன்றாய் இருக்க முடியாது. Can never abide together. ஏன் தெரியுமா? ஓடுற ரத்தம் வேற ரத்தம். The blood that is in her is different. நீங்க சொல்றீங்க இயேசு எனக்குள்ளே வாசம் பண்றார். You say that Jesus is alive in me. இருக்காரா? Is it so? சொல்லுங்க, நான் தட்டி பார்த்து சொல்லுங்க. Can you say actually is he alive in you? உள்ள இருக்காரா? Is he there in you? எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லுங்க. கை தலையில சொல்லுங்க. Those who say that he's in you, கர்த்தர் raise your hand. என்னோட இருக்கிறார்னு சொல்லுங்க. இருக்காரா? இருக்கிறார்ல, உயிரோடு இருக்கிறார். He is alive in me. ஹalleluya. Hallelujah. அவர் உயிரோடு இருக்கிறார் ஐயா. He is alive. சிலுவை எனக்கு பலனா இருக்கு ஐயா. The cross gives me the strength. எல்லாவற்றை செய்ய வல்லவர் என்னோடு இருக்கிறார். One who is able to do everything is in me. என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். He lives forever and ever. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Let's all stand. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Let's all stand. இந்த ஆராதனை விட்டு நீங்க வெளியே போகும்போது, When you leave from this worship, got a vision. ஒரு தரிசனத்தோடு நீ வெளியே போகணும். you need a vision and you need தரிசனத்தோடு வெளியே போகணும். with a vision you got to நீ proceed. எந்த நிலைமையில உள்ள வந்திருக்கலாம். Whatever may be your நீ state, வெறுமையா வந்திருக்கலாம். you would have come barren. தோல்வி பயத்தோடு வந்திருக்கலாம். With fear you would have come. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் Whatever may be your state, நான் சொல்லுவேன், I would say, உன் சிலுவை cross உனக்கு பலன். is your strength. உன் பலவீனத்தை எல்லாம் நீக்கிட்டாரு. He has removed your நோய்கள் infirmity. எல்லாம் நீக்கிட்டாரு. He has removed your உன் sickness. துக்கத்தை நீக்கிட்டாரு. He has removed your உன் sorrow. சமாதானக்கேடை நீக்கிட்டாரு. He has removed your peacelessness. சிலுவையை பாருங்க. Look unto the cross. சிலுவையை பாருங்க. Look unto the cross. முகத்தை மறைக்காதீங்க. Do not hide your face. அங்க நீங்க விரும்புற அழகு இல்ல. You will not have the beauty there. நீங்க இருக்கிற அற்புதம் இல்ல. Not the miracle there. நீங்க விரும்புகிற ஞானம் அங்க இல்ல. Not the knowledge that you ஆனா அங்க anticipate. இருந்து ஒரு தேவ பலன். The power of God. The தேவ பலன். power of இந்த God. விசுவாசிகள் பலனால் நிறைக்கப்பட வேண்டும். Our believers are தேவ பலனால் நிறைய வேண்டும். Be filled with the power of God. உள்ளான மனுஷர்ல வல்லமையாய் பலப்பட வேண்டும். So the power of God has got to proceed and come on. விசுவாசிகளே, Believers, இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. there is none who says he's weak in his காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. You have the strength of the unicorn. எனக்கு அன்றைக்கு இருந்த பலன், The strength that I had there. அன்றைக்கு இருந்த பலன் The strength that I had there. இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. I have now. எனக்கு இருக்கிறது. I have now. எனக்கு இருக்கிறது. I have now. சொல்லுங்க, Say so. சொல்லுங்க. Say that. உன் நோய் அறிக்கை பண்ணாத. So do not confess your உன் பலவீனத்தை அறிக்கை பண்ணாத. Do not confess your infirmity. Look at the cross. Turn unto God. சிலுவை நோக்கி பார். Look unto the cross. சிலுவையில் இருந்து தேவ பலன், The strength from the cross. தேவ பலன் The strength of God. ஒவ்வொரு வாலிபன் மேல் இறங்க வேண்டும். So it has to come ஒவ்வொரு in your life. கன்னிகையின் மேல் இறங்க வேண்டும். So it has got to come. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்க It வேண்டும். has got to come on all. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, Through Christ that என்னை strengthens. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே Christ that strengthens. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு I பலன். can do everything. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவ பலன். The power of God. எல்லா பலவீனம் விலகுகிறது.
weakness is எல்லா departed. பலவீனம் விலகிறது All the weakness is departed. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. இயேசுவின் In நாமத்தில் the name of Jesus. தேவ பலன் இறங்குகிறது The power of God is தேவ descending. பலன் இறங்குகிறது The power of God is தேவ descending. பலன் இறங்குகிறது The power of God is எல்லா descending. பலவீனம் அச்சு All the weakness departs from you. எனக்கு பலன் உண்டு I have the strength. எனக்கு பலன் உண்டு I have the strength. சொல்லுங்க எனக்கு பலன் உண்டு Say, I have the strength. நான் பலவீனப்பட்டவன் அல்ல No more weak. Hallelujah. Oh, Hallelujah. Rabasha Baba Baba. Hallelujah. ஓ Hallelujah. கபரத்தலக்கபா ஓ ஹalleluya ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஏவித கோடிய இடருக்கோமாஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன் ஆயவேத கோடிய அவனில் வியாரு அவரையே நான் நம்பிக் கொண்டான். ஆதியில் வியாகுலம் வந்தான். அவரையே நான் நம்பிக் கொண்டான். ஆலை மிக மோதிடும் ஆலை மிக மோதிடும் ஆரோரல் அழிப்பதாய் சொன்னார் சிலுவையின் நிழலே ஆரோரேரம் அழியான் சாய்நிலை மாறிடுவே சிலுவையின் அழியான் சாய்நிலை மாறிடுவே சிலுவையிலே மாறி எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் அன்பின் ஆண்டவரே Loving Lord, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி I thank thee for the blessed moment, O Lord. ஆண்டவரே Lord, இந்த காலை வேளையிலே நம்முடைய வசனத்தை எங்களை வெளிப்படுத்தி கொடுத்தீர் having revealed your word this morning, O Lord, நம்முடைய வசனம் your word, O Lord, எங்களை தரிசனத்துக்கு நேராக நடத்தட்டும் it has led us to thy vision, O Lord. எங்களை பலத்துக்கு நேராக நடத்தட்டும் It has led us to thy strength, O Lord. நம்முடைய வல்லமை அறிந்து கொள்வதற்கு நேராக நடத்தட்டும் It's leading us to know thy power, O Lord. பயத்தை நீக்கி தைரியத்தை உண்டாக்குறதுக்கு நடத்தட்டும் Removing fear and bringing in boldness, O Lord. இந்த அருமையான காலை வேளையிலே This wonderful morning, எங்களை தரிசனமுள்ள விசுவாசிகளாய் மாற்றும் that our believers may have the vision, O Lord. தரிசனம் இல்லாத இடத்திலே Where there is no vision, ஜனங்கள் கெட்டு போவார்கள் people perish. ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் People perish. ஆண்டவரே Lord, இந்த சபைக்கும் this church, இந்த வசனத்தை கேட்கிற எங்கிருந்து கேட்டாலும் from wherever they hear the word of ஒருவரும் God, கெட்டு போக கூடாது none not to perish. ஒருவரும் கெட்டு போக கூடாது None should be spoiled. ஒருவரும் சீர்கெட்டவர்களாய் போய்விடக் கூடாது None should go astray.
நாங்கள் சீரும் So with சிறப்பும் உள்ளவர்களாய் correction, நாங்கள் வாழ வேண்டுமானால் if we have to live in prosperity, only your God, Lord. only the God's vision, உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் ஆண்டவரே only thy word, O God, எங்களுடைய அறிவிலே வந்து விடாதபடி not a knowledge, O Lord, எங்களுடைய தரிசனத்திலே வெளிப்படுவதாக, that he may appear in us, தரிசனத்திலே வெளிப்படுவதாக that he may appear in our vision. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let thy name be glorified, தீர்க்க தரிசனமுள்ள மக்களாக நாங்கள் காணப்பட that they may be a prophetic generation. எங்களுக்கு உதவி செய்யும். Help us, O Lord, எங்களை நடத்தும். lead us, O Lord, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, in the name of Jesus, my Father. ஆமென்.